श्रीमद्भागवतनाम पुराणं लोकविस्मृतं श्रीयाति सन्तया युक्तः मम सन्तोषकारणं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं मध्ये जगद्गुरुम् अथ श्री पुष्पसङ्कासम् आरणोपरस्वरितं रत्नकङ्कणकेयूरं कृष्णं वन्दे जगद्गुरुम्. கண்ணன் பெருமான் தான் இந்த பூலோகத்தை விட்டு சேவை கொண்டு செல்லும் போது சிலர் பக்தர்கள் அந்த கண்ணன் பெருமானை பிரார்த்திக்க, நீர் இல்லை என்றால் நாங்கள் என்ன செய்வது என்று பிரார்த்தித்துக் கொள்ளும் போது பாகவத புராணத்திலே நான் பரிபூர்ணமாக இருக்கிறேன், ஒவ்வொரு சப்தத்திலும் நான் தெரிவித்தார். அந்த விஷயத்தை தான், அந்த பாகவதத்தை தான் சுக்கராச்சாரியர் பரீட்சித்துக்கு 7 நாட்களில் உபதேசம் செய்கிறார். அந்த விஷயத்தை நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். அதிலே நாம் இப்ப பார்க்க வேண்டியது 5வது ஸ்கந்தம். ஆனால் கடந்த காலக்ஷேபத்திலே 4வது ஸ்கந்தத்தை முடித்து விட்டோம். 4வது ஸ்கந்தத்தின் கடைசியிலே நம்ம பார்த்தது புரஞ்சுரூபாக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த சரித்திரத்தை தான். அதாவது ரசபேதஸ் பிறந்தார், அவர்களுக்கு பிராச்சீன பஞ்சி ஒருத்தர் பிறந்தார். அந்த பிராச்சீன பஞ்சுடைய சரித்திரம் தான் நம்ம பார்த்தோம் சொல்லி கடந்த காலத்தில் அனுபவித்தோம். புரஞ்சுரூபாக்கியம், புரஞ்சரன் என்ற ஒரு ஒருத்தன், அவிஜாதா என்கிற ஒருத்தன். அவிஜாதா என்பவன் நண்பன், புரஞ்சரன் என்பவன் நண்பர்கள். அந்த சரித்திரத்தை பார்த்து அந்த சரித்திரத்திலேயே நம்முடைய வாழ்க்கையில சொல்ல வந்ததுன்னு சொல்லி கடைசியை பார்த்தோம். சுருக்கமா சொல்றேன். புரஞ்சரன் ஒரு அப்படின்னு சொன்னா அது ஜீவாத்மாவை குறிக்கிறது, அதே அவிஜாதா பகவானை குறிக்கிறது. அந்த புரஞ்சரன் கல்யாணம் மனைவியை புத்தின்னு குறிக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வர 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 என்ன ஆகுதுன்னா, மேற்கொண்டு அந்த நெற்றி தேவதை என்று சொல்லக்கூடிய அந்த மரண தேவதை வர, மூப்பும் வர, அதற்கு மேற்கொண்டு இவன் அந்த நிலையிலே அழிந்தே போகிறான் அப்படின்னு தெரிவிக்கிறான். அதற்கு நடுவிலே முதல்ல அவிஜாதா அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொள்ளாதே புத்திங்கிற பெண்ணை அப்படின்னு சொன்ன கேட்காம அந்த பெண்ணா பள்ளி பேர் என்று சொல்லிக் கொண்டு மேற்கொண்டு அதனால நிறைய சிரமங்கள் அனுபவித்தாகணும். நீ இந்த மாதிரி பண்ணாம இருந்திருந்தால் நீ நல்ல கதிக்கு போயிருக்கலாம் என்று சொல்ல, இப்போ ஒன்றுமில்லை, உங்களுக்கு நான் நல்ல கதியை கொடுக்கிறேன்னு சொல்லி அவருடைய பாவங்கள் எல்லாம் தொலைத்து மேற்கொண்டு அவர் நல்ல கதிக்கு அடைந்து கொண்டு போனான்னு சொல்லி 4வது ஸ்கந்தம் முடிகிறது. அப்ப இது வரைக்கும் பார்த்தது உத்தானபாதம் சரித்திரம். இது முக்கியம் முடித்து இனிமே பார்க்க வேண்டியது 5வது ஸ்கந்தம், பிரியவிரதன் சரித்திரம். அப்படின்னா இது ரொம்ப சுருக்கமான சரித்திரம். ஒரே ஒரு கதை தான் இருக்கு. இப்ப நிறைய கதை பார்க்கணும், அந்த கதை போல இல்லை. பிரியவிரதன் என்றது வேறு, உத்தானபாதன்றது வேறு. இந்த பிரியவிரதன் சரித்திரம் சுருக்கமான சரித்திரம். ஜடபரதனுடைய சரித்திரம் தான் பிரதான இருக்கப்பட்டிருக்கு. அந்த பிரியவிரதன் அவனுக்கு எத்தனையோ பிள்ளைகள் பிறந்திருக்கான். ஏன்னா இந்த சரித்திரம் இதாகமம். இவனுக்கு 10 பிள்ளைகள் பிறந்தார். 10 பிள்ளைகளே மூத்த பிள்ளையுடைய சரித்திரத்தான் நாம பார்க்க வரோம். அந்த மூத்த பிள்ளைக்கு பல பிள்ளைகள் பிறந்திருக்கார், அவருக்கும் அதையும் பார்க்க போறோம். ஆக 10 பிள்ளைகள். அதுல 3 பேருக்கு நாட்டை ஆள்வதற்கு ஆசை இல்லை, எங்க நிலையோடு நாட்டாள. அந்த 7 பேருக்கு இந்த பூமண்டலத்தை திணிச்சு கொடுக்குறாங்க. பாகம் பண்றோமோ, நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், சாமான்யமாக நாம் ஏதோ சொத்து இருந்துச்சுன்னா, தாய் தாப்பனார் சொத்து இருந்தால் அந்த தாய் தாப்பனாருடைய சொத்தை வைத்துக் கொண்டு பிள்ளைகளுக்கு அந்த பெண்களுக்கு பிரிக்கிற மனம், அந்த பிரிக்கக்கூடிய தன்மை தான் இங்க தெரிவிக்கிறாங்க. ஆனா அதுல 3 பிள்ளைகள் எங்களுக்கு சொத்து வேண்டாம், இதுவும் வேண்டாம், ராஜ்ய படைப்பாக வேண்டாம் சொல்லி கல்விட்டார். மிச்சம் இருக்கக்கூடிய 7 பிள்ளைகள் 7ஆ பிரிக்கிறார். அதுல மூத்த பிள்ளைக்கு தான் ஆக்னேயத்திரன் பேரு. ஆக்னேயத்திரன் தான் பல பிள்ளைகள் பிறந்தாங்க. அதுல மூத்த ஆக்னேயத்திரனுக்கு மூத்த பிள்ளை நாபின்னு பேரு. அந்த நாபிக்காக தான் இந்த ஜம்பூத்வீதத்தை
9 வருஷங்களாக பிரிக்கிறார். 9 வருஷங்களாக பிரிக்கிறார். அதாவது மொத்தம் பூமண்டலம் நடுவில் இருக்கு. இதெல்லாம் கடந்த காலத்துல பார்த்திருக்கோம். இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன். மொத்த பூமண்டலம் நடுவில் இருக்கு. பூகு, புககா, சுககா, மககா, ஜனகா, தபகா, சத்தியம் என்று 7 லோகங்கள். அதே போல கீழோகங்கள் அதல, சுதல, விதல, ரசாதல, தலாதல, பாதாள என்று சொல்லக்கூடிய 7 லோகங்கள். இது நடுவில் இருக்கக்கூடிய லோகம் தான் பூலோகம். அந்த பூலோகத்துக்கு மேல அதுக்கு மேல மொத்த அண்டகடாகம்லாம் இருக்கு. அண்டகடாகமே உருண்டையா தான் இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து அப்ப இதை 7ஆ பிரிக்கிறார். நடுவில் இருக்கக்கூடிய தீபம் ஜம்பூத்வீதம். ஜம்பூத்வீதம் என்னது? லட்சத்வீபம், குஷத்வீபம், சாங்கர தீபம் என்று 7 விதமான தீபங்கள் இருக்கு. அதுல முதல் தீபமாக இருக்கக்கூடியது ஜம்பூத்வீதம். அந்த ஜம்பூத்வீதத்தை தான் 9 வருஷங்களாக பிரிக்கிறார். அதிலே 1 வருஷம்தான் பாரத வருஷம். நம்ம சங்கல்பம் பண்ண பாரத வருஷே, பரதக்கண்டே, சகாப்தே, நீரூபு, தட்சிணே பாஸ்லே அப்படி சங்கல்பம் பண்ணணும். அந்த சங்கல்பம் இருக்கதான் பாரத வருஷம். ஆனா அந்த பாரத வருஷத்துக்கு இந்த பேர் எதனா வந்ததுன்னா, நாபியின் பிள்ளை ரிஷபதேவர். கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நாபியின் பிள்ளை ரிஷபதேவர். அந்த ரிஷபதேவருக்கு பிள்ளை தான் பரதன். அந்த பரதன் இப்ப பரதனா இருக்கார். பின்னாடி ஒரு ஜடபரதனா மறுபடியும் அவர் பிறக்க போறார். அந்த ஜடபரதனுடைய பேரை தான் பாரத தேசம், பரத தேசம் அப்படின்னு தெரிவிக்கிறது. இதுதான் பரதோப்பியாக்கியானன் ஓகோன்னு கொண்டாடப்படுகிறது. இது போல நம்ம முதல்ல பார்த்தோம் புரஞ்சுரூபாக்கியானன் பார்த்த போனோம். அதே போல பரதோப்பியாக்கியானன் ஓகோன்னு கொண்டாடப்படுகிறது. ஏன்னா அந்த காலத்துல பரதன் பேரு தான் இந்த நாடே உருவாயிருக்கு. அதனால்தான் பாரத தேசம், பரத கண்டம் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த பாரத தேசமே மிகவும் சிறிய பகுதி, ரொம்ப பெரிய பகுதி கிடையாது. இது மிகவும் சிறிய பகுதி. பாரத தேசத்தை விட பாரத வருஷம் மிக பெரியது. பாரத வருஷத்தை விட ஜம்பூத்வீதம் பெரியது. ஜம்பூத்வீதத்தை விட பூமி பெரியது. பூமியை காட்டிலும் அண்டகடாகம் பெரியது. நாம் நினைச்சு பார்க்காத அளவுக்கு அவ்வளவு பெருசு இருக்கு. ஏன்னா கீழே பாதாள லோகம் தொடங்கி சத்தியலோகம் பரியந்தம் எவ்வளவு தூரம் இருக்கு தெரியுமா? 50 கோடி யோஜனை தூரம் இருக்கு. 50 கோடி யோஜனை தூரம் இருக்கு. ஒரு யோஜனை தூரம்னா, ஒரு யோஜனைனா 10 மைல். ஒரு யோஜனை 10 மைல். கிட்டத்தட்ட 500 கோடி மைல். எங்கிருந்து? பாதாள லோகத்திலிருந்து சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய பிரம்மாண்டி லோகம் பரியந்தம் இதுவரைக்கும் இருக்கு. இது 500 கோடி மைல் தூரம் இருக்கு. நம்ம ஒண்ணும் இல்லை. இருந்து ஒரு ஏரோப்ளேன்ல ஏறினு வச்சுக்கோ, அதிகபட்சம் 35,000 மைல் போகலாம். அதிக போக முடியும். ஒரு சுத்தினு வச்சுக்கேன். இந்த பூமண்டலத்துல ஒரு சுத்தினாங்கன்னா 35,000 மைல் தான் போகலாம். அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்மளால வர முடியாது. ஆனா நம்ம இப்ப பேசுறது சின்ன இடத்தை பத்தி இல்ல, நடுவில் இருக்கக்கூடிய பூலோகம். அந்த பூலோகம் பிரிக்கப்படுகிறது. இப்ப ஒவ்வொருத்தருடைய கதையை பார்ப்போம். அந்த பூலோகம் எப்படி? பாதாள லோகம் தொடங்கி பிரம்மலோக பரியந்தம் இருக்கு இல்லையா? அதோட எத்தனை 500 கோடி மைல் விஸ்தீர்ணம். அது அவ்வளவு பெரியது. ஆனா அந்த பெரியதுக்குள்ள ஒரு சிறிய கதையை பார்க்க போறோம். ஒவ்வொரு கதையும் தனித்து பார்க்க போறோம். முதல்ல பிரியவிரதனுக்கு 10 பிள்ளைகள் பிறந்தார்கள். சரித்திரம் பார்ப்போம். உள்ள படத்திலிருந்தா இன்னைக்கு பரதனுடைய சரித்திரம், ஜலபரதன் அவருடைய சரித்திரத்தை தான் பார்க்க வரும். பிரியவிரதனுக்கு 10 பிள்ளைகள் பிறந்தார். சிறந்த பக்தனாக அவர் இருந்தார். ஏன்னா அந்த பிரியவர்தன் சாமானியப்பட்டவங்க, பகவத் பக்தன். பகவத் பக்தனாக இருந்து மட்டும் இல்ல, எப்படிப்பட்ட பக்தன் என்றால் அந்த அரவிந்தருடைய பெருமாளத்தினுடைய தான் அவனுக்கு ஆசை. மற்ற எதுவுமே அவனுக்கு ஆசை கிடையாது என்கிற அளவுக்கு அந்த பிரியவர்தன் இருந்திருக்கான். அப்படித்தான் நாட்டை ஆண்டு கொண்டு வந்திருந்தான். அவனுக்கு 10 பிள்ளைகள். அதுல 3 பிள்ளைகளுக்கு நாட்டை ஆழ்வதற்குண்டான ஒரு ஆசையே அவளுக்கு இல்லை. ராஜ்ய படிப்பாளம் வேண்டாம், ராஜா வேண்டாம், எதுவும் வேண்டாம். அவ கணக்கு போயிட்டார். மற்ற 7 பிள்ளைகள் பிரிக்கிறாரோ அந்த பிள்ளைகளுடைய பேர் என்ன சுவாமி? ஆக்னேத்திரன், இதுமஜிக்வா, யஜ்ஞபாகு, மகாவீர, இரண்யதேபு, ரித, பிருஷ்டபிரதனா, மேதாநிதி, அதிதி, தேவாக்னி. இவர்கள் 10 பேர்.
இதெல்லாம் எப்படி சொல்ல ஞாபகம் வச்சுக்க ஒன்னும் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். இதெல்லாம் சகசரமான்னு ஒண்ணும் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இத்தனை பேர் பண்ணா இல்லையா, இந்த நடுவில் இருக்க ஒரு தீபத்தின் பேர் சொல்றேன். ஜம்பூ தீபம், லட்ச தீபம், சால்மர தீபம், குஷ தீபம், கிரௌஞ்ச தீபம், சாக தீபம், புஷ்கர தீபம் என்று சொல்லக்கூடிய 7 தீபங்கள். இதுல நடுவில் இருக்கக்கூடிய தீபங்கள் தான் ஜம்பூ தீபம். ஜம்பூ தீபம் இது 1,00,000 யோஜனை பெருசு. 1,00,000 யோஜனை, ஒரு யோஜனை என்பது 10 மைல். 1,00,000 யோஜனை நீங்க கூட்டி பாத்துக்க வேண்டியதுதான். எதுக்கு சொல்ல வந்தன அப்படின்னா 10,00,000 மைல் தூரம், 10,00,000 லைன் தூரம் என்றது ஜம்பூ தீபம். இந்த நடு தீபமாக ஜம்பூ தீபம் ஒரு பட்சம் 1,00,000 யோஜனை பெரியது. அப்படின்னா இந்த 1,00,000 யோஜனை 10 மைல் பார்த்த போனோம். அப்ப இது 10,00,000 மைல். 10,00,000 மைலா இருந்தால் இதை ஒரு பக்கம் யோஜனை பெரிசா இதை சுத்தி இன்னொரு பக்கம் ஒரு மேற்கொண்டு யோஜனை பெரியதாக இருக்கக்கூடிய கடல் சூழ்ந்து இருக்கு. இந்த ஜம்பூ தீபம் இருக்கிற அந்த ஜம்பூ தீபத்தை சேர்ந்து ஒரு கடல் சூழ்ந்து இருக்கு. அதை விட பெருசு. ஜம்பூ தீபம் எத்தனை மடங்கோ அதை விட 2 மடங்கு பெருசு கடல் சூழ்ந்து இருக்கு. அதை விட இன்னும் பெருசு 4,00,000 யோஜனை பெருசு கடல். அதை சுத்தி இன்னொரு கடல் சூழ்ந்து இருக்கு. அப்படி இப்படியே 7 கடல் சூழ்ந்து இருக்கு. இப்ப 7 கடல் சூழ்ந்து இருக்கணும். இந்த பிரியவிரதன் இந்த நாட்டை பிரிப்பதற்காக தன்னுடைய ரதத்தை தேர் ஓட்டிட்டு இருக்காருனோ, அந்த தேர் ஓட்டுச்சு. இந்த தேர் ஓட்டும் போது அந்த தேருடைய சக்கரம் எங்கெங்கெல்லாம் பதியறதோ, எங்கெங்கெல்லாம் அழுந்துறதோ அந்த இடத்துல கடல் உருவாகிட்டான். அப்ப தேர் எவ்வளவு பெருசா இருக்கும், அந்த சக்கரம் எவ்வளவு பெருசா இருக்கும். அந்த சக்கரம் எங்க அழுந்ததோ அந்த இடத்துல கடலே உருவாயிருக்குன்னா எவ்வளவு பெருசா இருக்கும். அப்ப ஒரு சுத்துறான், 7 சுத்திருக்கான். 7 சுத்துக்கு முதல் சுற்றுறது ஒரு கடல் உருவாயிடுச்சு. ஒரு கடல் உருவான உடனே இடைப்பட்ட ஒரு பிரதேசம் ஒரு தீபம் உருவாயிருக்கு. 2வது சுற்றும் போது இன்னொரு கடல் உருவாகுது. அப்ப அதை தாண்டி மறுபடியும் இன்னொரு தீபம் உருவாகுது. இந்த மாதிரி 7 சுத்தும் போது 7 கடல்கள் உருவாகுது, 7 தீபங்கள் உருவாகுது. 7 கடல்கள் உருவாகுது, 7 தீபங்கள் உருவாகுது. அதுக்கு மேல இது பெரிய கடல் ஆயிடுச்சு. இப்படி 7 சுத்தி நடணும். பூமாதேவியை 7 இடைப்பட்ட 7 பாகமாக பிரித்தார். தன் பிள்ளைகள் 7 பிள்ளை, 10 பிள்ளைகள், 3 பிள்ளைகளுக்கு தன் சொத்து வேண்டாம்னா இப்ப இவ்வாறு 7 பிள்ளைகளுக்கு ஒவ்வொன்றா பிரிச்சு கொடுக்கிறார். பிரிச்சு தன் பிள்ளைகளுக்கு இந்த தேசத்தை ஆள்வதற்காக கொடுக்கிறார். அதுல ஜம்பூ தீபம், லட்ச தீபம், சால்மரி தீபம், குஷ தீபம், குரௌஞ்ச தீபம், அதே போல் இருக்கக்கூடிய சாக தீபம், புஷ்கர தீபம், இது 7 தீபங்கள். ஒவ்வொரு தீபத்தை சுற்றி கடல் சூழ்ந்து இருக்கு. ஒவ்வொரு தீபத்தை சுற்றி கடல் சூழ்ந்து இருக்கு. முதல் கடல் உப்பு கடல் சூழ்ந்து இருக்கு. 2வது கடல் கருப்பஞ்சாறு கடல் சூழ்ந்து இருக்கு. கருப்பஞ்சாறு என்ன, கரும்பு சாறு இருக்கணும். அந்த கரும்பு சாராலே கடல். சாமி கெட்டு பார்க்காத ஈ வராதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது இருக்கும். அது ஒண்ணு வேண்டாம். இப்ப இது இருக்கணும். கங்கை தீர்த்தம் எங்க கெட்டு போயிருக்க, எங்க வச்சாலும் அது கிடையவே கிடையாது. மற்ற தீர்த்தம் வேணும். அந்த மாதிரி இந்த முதல் கடல் உப்பு கடல். 2வது கடல் உப்பு கடல் முடிஞ்ச உடனே மறுபடியும் ஒரு தீபம் வந்துடுறது. அதுக்கப்புறம் இன்னொரு கடல் வருது. அந்த கடல் வச்சு அந்த கடல் தான் கருப்பஞ்சாறு கடல். அதுக்கு மேல இன்னொரு தீபம் வந்துடுறது. 3வது கடல் கள்ளுக்கடல். கல்லு சாப்பிடறானோ அப்படி ஆடிட்டே இருக்கிறது கல்ல. அந்த கள்ளுக்கடல் 3வது கடல். அதுக்கு மேல ஒரு தீபம் வந்துடுறது. 4வது கடல் நெய்க்கடல், நெய்யாலே ஆக்கப்பட்ட கடல், அந்த நெய்க்கடல். அதுக்கப்புறம் 5வது கடல் பாற்கடல், 6வது கடல் தயிர் கடல், 7வது கடல் தான் சுத்தோதகம் என்று சொல்லக்கூடிய நீர்க்கடல், தூய தண்ணீர், தூய பெருநீர் சொல்றாரு. அப்படிப்பட்ட தூய தண்ணீரா இருக்கக்கூடிய கடல். ஆக ஒவ்வொரு கடலுக்குள்ளே ஒரு தீபம், அடுத்து இன்னொரு கடல், அடுத்து தீபம், அடுத்து இன்னொரு கடல், அடுத்து இன்னொரு தீபம், அடுத்து நீ இப்படியா பிரிச்சுக்கிறார். இப்படியா அவர் பிரிச்சார். அதை பிரிச்சுட்டு அவர் கொடுக்கிறார். அதற்கு நிலையில மூத்த பிள்ளைதான் ஆக்னேயத்திரன்னு பேரு. ஆக்னேயத்திரன் தான் பேரு. இவர் தன் பிள்ளைகளுக்காக நாட்டை பிரிச்சாரணும்.
ஜம்பி துவைதத்தை பிரித்து 9 வருஷங்களாக பிரிக்கிறார். ஏற்கனவே அவர் 7ஆ பிரிச்சவர், இவர் 9 வருஷங்களாக பிரிக்கிறார். நாபி, இதுல ஆக்னீத்தனுடைய மூத்த பிள்ளை இருக்கிற இல்லையா, நாபி தான் மூத்த பிள்ளை. நாபி ஒரு வருஷத்தை 6 வருஷம்னா ஒரு ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை ஆரம்பிக்கிறார். அவருடைய பிள்ளை தான் ரிஷபதேவன். அதாவது ஆக்னீத்திரன் முதல்ல சொல்லப்பட்டது என்னது, பிரியவிரதன் சரித்திரம். பிரியவிரதனுக்கு 10 பிள்ளைகள், அதுல மூத்த பிள்ளை ஆக்னீத்திரன் பேரு. ஆக்னீத்திரனுடைய பிள்ளை தான் என்னது, நாபின்னு பேரு. அதுல எத்தனை பிள்ளைகள் பிறந்திருக்கா, அந்த பிள்ளைக்கு நாபின்னு பேரு. நாபிதான் மூத்த பிள்ளை. அந்த நாபியுடைய பிள்ளை தான் ரிஷபதேவர். அந்த ரிஷபதேவர்கள் யார்? ரிஷபதேவர் யார் அல்ல, பகவானுடைய நேரடியான அம்சத்தான் ரிஷபதேவர். நாபி வெகு நாட்கள் தபம் புரிந்து ரிஷபதேவரை பெற்றார். நாபி என்ன, வெகு நாட்கள் தவம் புரிந்து ரிஷபதேவரை பெற்றார். ஆக நாபி ரிஷபதேவர் பெருமாளுடைய அவதாரம் சொன்னார். அவர் நிறைய உபதேசங்கள் பண்ணியிருக்கார், சாமானியப்பட்டுள்ள. ரிஷபதேவருக்கு பல பிள்ளைகள் பிறந்தனர், 100 பிள்ளைகள் வச்சுக்கோம். கௌரவர்களுக்கு எப்படி 100 பிள்ளைகளோ அதே போல இதெல்லாம் கிருத்தயுகத்துல ரிஷபதேவருக்கு 100 பிள்ளைகள். அதுல மூத்த பிள்ளைக்கு தான் பரதன் பேர். இப்ப அந்த விஷயத்தை தான் வந்துட்டு இருக்கோம். எங்கிருந்து வந்துட்டு இருக்கோம், முதல்ல உத்தானபாத சரித்திரம் முதல்ல பார்த்துட்டோம். அடுத்து பிரியவிரதன் சரித்திரம். பிரியவிரதன் சரித்திரத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். பிரியவிரதனுக்கு 10 பிள்ளைகள் பிறந்தா, அந்த 10 பிள்ளைகள் ஆக்னீத்திரன் மூத்த பிள்ளை. ஆக்னீத்திரனுடைய பிள்ளை தான் நாபி. அந்த நாபியுடைய மூத்த பிள்ளைக்கு தான் ரிஷபதேவன் பேரு. அந்த ரிஷபதேவனுடைய 100 பிள்ளைகள், அந்த 100 பிள்ளைகளுடைய ரிஷபதேவனுடைய மூத்த பிள்ளை தான் பரதன். இப்ப பரதனுடைய சரித்திரத்தை மட்டும் தான் பார்க்க போறோம், மற்றதெல்லாம் பார்க்க போகிறது. அதுவும் சுருக்கமா தான் பார்க்கணும். பரதன் இப்ப ரொம்ப ஆச்சரியமான கருத்தம். ஏன்னா ஒரு முறை பரதன் இது ராமாயணம் வரக்கூடிய வரதன் இல்லை, ராமலட்ச பரத சத்துக்கள் சொல்றோம்னா அது இல்லைங்க. அது திரேதாயுகம், இது கிருதயுகம். கிருதயுகத்துல ஏன்னா இந்த தேசத்துக்கு பரத கண்டே பாரத வருஷே இதெல்லாம் பரதனுடைய பேர் தான். ராமாயணத்துக்கு வரப்பட்ட அதையும் வச்சுக்கலாம், அது பின்னாடி ஏற்பட்டது. முதல்ல இந்த கிருதயுகத்தில் இருக்கக்கூடிய பரதனுடைய பெயரை வைத்துதான் பாரத தேசம் பெயர் வைத்தது இருக்கட்டும். அப்படி இருக்கச்சது பரதன் அபாரமான ஞானி, சாமானியப்பட்டவங்க. 100 பிள்ளைகளுக்கு ரிஷபதேவர் பிறந்தாரோனோ அந்த 100 பிள்ளைகளே மூத்தவர் யாருன்னா பரதன். அபாரமான ஞானி, நித்தியம் அவரு நித்திய கர்மான நைமித்திக கர்மான அது கூட அனுட்டாரன்னு சரிவர பண்ணி கொண்டு பகவானுடைய இச்சையிலேயே பகவானுடைய ஆனந்தத்திலேயே எப்போ இருந்துருப்பார். அந்த மாதிரி இருந்திருக்கச்சு ஒரு நாள் தபஸ் பண்ணியிருந்தார் நதிக்கரையில. அந்த நதிக்கரையில தபஸ் புரிஞ்சிருந்தார், அமர்ந்து கொண்டிருந்தார். பகவானுக்கோ இந்த பரதன் மூலமா ஆத்ம தத்துவ உபதேசிக்கணும்னு பெருமாள் யோசிக்கிறார். யோசிக்கிறதுக்கு ஒரு ஆச்சரியமான சரித்திரம் பரதன் சரித்திரம். அதான் பார்க்கப்படும். ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, பரதன் சக்கர நதின்னு ஒரு நதி, எல்லாமே வடக்கு தேசத்துல இருக்கக்கூடிய இடம் தான் அது. நம்ம தெற்கு தேசத்துக்கும் புராணத்துக்கும் அவ்வளவு சம்பந்தம் கிடையாது. அது ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னா, இப்ப இவர் இருக்காரு தமிழுக்கு பிரபஞ்ச அகஸ்திய மாமணி, அவருக்கு தெற்கு திக்கிற நிறைய வைபவம் உண்டு. அந்த மாதிரி மற்ற ரிஷிகளுக்கெல்லாம் அவ்வளவு வைபவம் இருக்கிற மாதிரி தெற்கிறது இல்லை, எல்லாமே வடக்கு பக்கம் தான் எல்லா வைபவம். அதோட சக்கர நதி இது கிட்டத்தட்ட அதாவது நம்ம இது சொல்றோம்னா 108 திவ்யதேசம் ஒரு திவ்யதேசம் அரண்யம்னு பேரு. அந்த அரண்யத்துக்கு பக்கத்துல இது இருக்கு. அந்த அரண்யத்துக்கு பக்கத்துல சக்கர நதி இருக்கு. அங்க என்ன பண்ணாரு, அங்க தீர்த்தம் ஆடிட்டு பண்ண வேண்டிய அபிட்டானம் பண்ணிவிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. உட்கார்ந்து இருக்கச்சு உட்கார்ந்துன்னா வெறுமை உட்கார்ந்து இருக்க மாட்டார், பெருமாளை தியானம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கார். தியானம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கச்சே அப்ப பூர்ணமான கர்ப்பமோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்மான், பூர்ணமான கர்ப்பம், அந்த கர்ப்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்மான், அந்த பெண்மான் என்ன பண்ணிட்டு அந்த சக்கர தீர்த்தத்திலே தண்ணீர் குடிப்பதற்காக வந்து தண்ணீர் குடிச்சிருக்க செய்து பக்கத்துல ஒரு சிங்கம் கர்ஜிக்கக்கூடிய ஒரு சப்தம் கேட்டு. ஆனா அது பார்க்கல சரியா. இந்த மான் பண்ணிட்டு சரியா மானுடைய கண்ணே அழகா மான் விடியால் தேன் விடியால் சொல்றாங்க.
அப்படியே கண்ணு ரொம்ப அழகா இருக்கும். அது பார்க்கல, கவனிக்காதபடியாலே சிங்கம் கர்ஜித்த உடனே எப்படியா தப்பித்து ஓடணும் போனோம். ஓடணுன்றதுக்காக இங்க அதுக்கு மான கேட்கணுமா, இங்க இருந்து தாவி போனோம். அந்த தாவி தாவி குதிச்சு நதியை தாண்டி போனோம். நதியை தாண்டறதுக்கு உண்டான ஒரு பிரயத்தனம் பண்ணிட்டு பிரயத்தனம் பண்ணும்போது கர்ப்பச்சிதைவு ஏற்பட்டு அந்த பெண்மானுக்கு கர்ப்பச்சிதைவு ஏற்பட்டு கர்ப்பச்சிதை வந்து கர்ப்பத்திலிருந்து குட்டி மான் வெளில வந்துட்டு கர்ப்பத்திலிருந்து குட்டி மான் வெளில வந்துட்டு வெளில வந்து பிறந்தது. வெளில வந்து பிறந்தவன அந்த குட்டி மானை வந்து யாரு காப்பாத்துறது? ஒரு பக்கம் பார்த்தா அந்த குட்டி மான் இந்த நதிங்கிற தண்ணீர்ல விழுந்துருமோன்னு பயமா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த சிங்கம் கர்ஜிச்சதோனோ இந்த சிங்கத்தால இந்த மானுக்கு தான் ஆபத்து வந்துருமோன்னு பார்த்தார் பரதன். பரதன் பார்த்தார், ஓ இது இந்த பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா நதியில விழுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா சிங்கத்தால் ஆபத்து வந்துருது. அதனால பண்ணார், இவரை நேர ஓடி போனார். அந்த மான் குட்டி மான் பிறந்திருக்கணும், அந்த குட்டி மானை எடுத்து தான் கொண்டு வச்சு காப்பாத்திட்டு நேரா தன்னிடத்துல வச்சு விட்டார். எங்கிருந்து காப்பாத்தினார்? சிங்கத்திலிருந்து காப்பாத்தினார். அந்த தன் பக்கத்துல வச்சுட்டார். அதுக்கு பால் ஊற்றார், அதுக்கு சோறு ஊற்றார், அதுக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அது இடத்துல அத்தனை பிரியம் வந்து மான்னாலே ஒரு பிரியமா இருக்கும். கண்ணு குட்டி மான், அதே போல சில பூனையெல்லாம் அவ்வளவு தூரம் கிடையாது. சில ஜந்துக்கள், அதே முயல், இது அதே மாதிரி மயில், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அந்யோன்யமா இருக்கும். மான் இன்னும் அந்யோன்யமா இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணார், அந்த பல்லவத்துல ரொம்ப அந்யோன்யமா இருந்தது. அந்யோன்யம் இருந்தாலே இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மான் சீரிச்சாதான் இவர் சீரிப்பார். அந்த அளவுக்கு அந்யோன்யமா எடுத்து மான் சாப்பிட்டதான் இவர் சாப்பிடுவார். மான் அழுதான் இவர் அழுதுவார். அந்த அளவுக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமா என்ன ஆயிடுச்சுன்னா மானே இவர்கிட்ட பிராணன் மாதிரி ஆயிடுத்து. அப்ப அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடுத்துனாலே தியானம் பண்ணியாச்சு, பகவத் சிந்தனை குறையும். இப்ப இது தப்புன்னு சொல்றாரு, சரின்னு சொல்றாரு. ஒரு ஜீவராசி, அந்த ஜீவராசியை பார்க்க வேண்டியது ஒவ்வொருடைய ஜீவாத்மா கிடைச்சன சுவாமி அதுதானே பண்ணியிருக்கார். அப்ப தியானம் குறைஞ்சதுன்னா அது தவறுன்னு சொல்றேன்னா அதையும் பார்க்கணும், தியானத்தையும் பார்க்கணும், ரெண்டுமே பார்க்கணும். ஏன்னா அது நன்னா இருக்கணும்னா பகவத் சம்பந்தம் அதுக்கு வேணுமே. அந்த பகவத் சில பேர் என்ன பண்ணுவான்னா தர்மத்தின் வழியே போக மாட்டான், ஆனா தான தர்மம் தான் பண்ணுவான். தர்மம் எனக்கு முடியாது சுவாமி, ஆனா தான தர்மம் பண்றேன் பாருங்க. அந்த மாதிரினா சாஸ்திரம் சொல்லவே இல்லை. அது தர்மத்திலே கணக்கே கிடையாது. எனக்கு சாஸ்திர நம்பிக்கை கிடையாது, தர்மத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. ஆனா யாராவது என்னென்ன உதவி பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணிடுவேன், அதெல்லாம் நல்லது தானுவா, ஒண்ணும் கிடையாது. எந்த தானமா இருந்தாலும் அது பகவத் சம்பந்தமோ பாகவத சம்பந்தமோ ஆச்சாரிய சம்பந்தமோ இல்லாமல் அந்த தானத்தை பண்ணினால் அது தானத்துல கணக்கு கிடையாதுன்னா சாஸ்திரம் சொல்றது. எதுவா இருந்தாலும் சரி. இப்ப இவர் என்ன பண்ணார், மானையே, இந்த குட்டி மானையே பிரதானம் எடுத்துட்டார். அதையே போஷாக்கு அடிக்கிறது, அதையே பண்றது. என்னன்னா அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, தியானம் குறைய ஆரம்பிச்சு, மானையை நினைக்க ஆரம்பிச்சது. அதுதான் தனக்கு எல்லாம். அது இருந்தா தான், அது இல்லைன்னா தான் இல்லை என்கிற அளவுக்கு வந்து தான் இந்த அளவுக்கு பரதன் தன்னுடைய மனசை மாத்திட்டார். அப்ப மானுடைய வளர்ந்தார், மானுடைய திரியிறார், மானுடைய இருக்கார். இந்த என்ன சாமானியமா லோகத்துல நீங்க பாக்கலாம், அங்க படத்துல எல்லாம் பார்க்கலாம். எந்த சன்னியாசியா இருந்தாலும் அந்த சன்னியாசி பக்கத்துல, ரிஷி பக்கத்திலேயோ அல்லது சன்னியாசி பக்கத்திலேயோ நீங்க யார் பார்க்கலாம்னா ஒரு நாயை பார்க்கலாம், பூனையை பார்க்கலாம், மானை பார்க்கலாம், மயிலை பார்க்கலாம். ஆனா அவரெல்லாம் இன்னும் மனுஷர்ல பக்கத்துல வச்சுக்கிறதே கிடையாது. நீங்க பாத்திரிக்கணும். எந்த ரிஷி ஆகட்டும், அதே போல எந்த சன்னியாசி ஆகட்டும் ஒரு நாயை பக்கத்துல வச்சுட்டு இருப்பார், இல்ல ஒரு பூனையை வச்சுட்டு இருப்பார், அல்லது மானை வச்சுட்டு இருப்பார், அல்லது வந்து மயிலை வச்சுட்டு இருப்பார், இதெல்லாம் வச்சுட்டு பாருணும். ஆனா அவ வந்து மனுஷர் வச்சுக்கிறதே கிடையாது. விலங்குகளை நம்புற அளவுக்கு கூட மனுஷர்கள் நம்புறது கிடையாது. ஏன் சுவாமி விலங்குகளை நம்புறது மனுஷன் நம்ப மாட்டான்னா, ஏன்னா ஒண்ணு வேண்டாம், பெருமாளுக்கு வாகனங்கள் இருக்கணும். சேஷ வாகனம், அம்ச வாகனம், குதிர வாகனம், யாவி வாகனம், சிம்ம வாகனம், அதே மாதிரி யான வாகனம், சந்திர பிரப, சூரிய பிரப, இதெல்லாம் இருக்கணும். அனுபவ வாகனம் இதெல்லாம் இருக்கணும். மனுஷ வாகனம் இருக்கா சுவாமி? தெரியல சுவாமி. மனுஷ வாகனம் இருக்க மாதிரி தெரியல. மனுஷன் ஏன்னா பயம், பகவானுக்கு பயம், எங்க கீழே தள்ளி விட்டுவாலும் பயம். மிருகங்களை நம்புற அளவுக்கு கூட மனுஷன் நம்புறது இல்லையா?
மனுஷனுக்கிட்ட அவ்வளவு ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். மிருகங்கள்கிட்ட நன்னா இருக்கு, அது என்னைக்குமே அது ஒரு நன்றியோடு இருக்கு. மிருகங்களுக்கு ஒரு நன்றி கூட நம்மகிட்ட கிடையாது. மிருகங்களுக்கு ஒரு நன்றி கூட நம்ம கிடையாது. ஏன்னா இப்ப மான்குட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, யார் இருக்கா இதுக்கு தாய் தகப்பனார் யாருமே கிடையாது. அந்த தாய்மான் அது என்ன பண்ணிது, கர்ப்பச்சிதவி ஏற்பட்டு அது குட்டிமான எடுத்துட்டு போயிடுச்சே தவிர மேற்கொண்டு அதுக்கு திரும்ப வரவே இல்லையே. அப்ப என்ன பண்ண, இதுக்கு தாய் தகப்பனார் நான் தான் சொல்லி அப்படின்னு சொல்லி ஃபுல்லா அதே நன்மை அதோடைய வாழ்க்கை தொடங்கினார். அதோட வாழ்க்கை தொடங்கினார், அதோட வாழ்க்கை முடிய போறது. இப்ப இவருக்கு பரதனுக்கு கடைசி காலம் வந்துருச்சு, அந்திம காலம் வந்துருச்சு. அந்திம காலம் வந்த உடனே இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இவருக்கு பிராணம் போகிறது. பிராணம் போகிற சமயம் இப்ப மான் குட்டியை நினைச்சுட்டே இவர் பிராணம் பண்றார். இந்த மான் குட்டியை யார் ரட்சிப்பா? நான் தானே இத்தனை நாள் ரட்சிச்சிருந்தேன். இப்ப எனக்கு நீ பிராணம் போக்குறதுன்னு இந்த மான் குட்டியை யார் ரட்சிப்பா அப்படின்னு இது இந்த மாதிரி எடுத்திருக்க. இந்த விஷயத்த திருவாய்மையில எடுத்திருக்கார். நம்பில அந்தாமத்தன் நீதி என்று பார்க்கணும். முதல் திருவாய்மொழி முதல் 10 4ஆம் திருவாய்மொழி அதை எடுத்திருக்காரு. அதுல ஒரு பாசனம், நீயறையே சிறு பூவாய் நெடுமானார் தென்தூதாய் நோயனது நுவலென்ன நுவலாதே இருந்தொழிந்தாய் சாயலொடு மணிமாமை தளர்ந்தேன் நான் இனி உனது வாயலகில் இன்னடிசில் வைப்பாரை ஆடாதேன். இது ஒரு பாசனம். இந்த பாசனத்துல என்ன தெரிவிக்கிறார்னா, ஆழ்வார் தூது அனுப்புறார். அஞ்சிரைய மடனாராய் இடியத்தாய் நீயும் நின் அஞ்சரைய செயல்படுவாய் ஆவாரின் கணக்கருளை வெஞ்சிரை புள்ளியத்தார்க்கு என் விழுதூதாய் சென்றக்கால் வஞ்சிரையில் அவரங்கத்தில் வைப்புண்டாரின் செய்ய நெறி. இது ஒரு பாசனம். முதல் 10 4ஆம் திருவாய்மொழி. அதுல நீரைய சிறுபாய்னு ஒரு பாசனம். அந்த பாத்திரத்தை தூது அனுப்பி உடனே அந்த தூது போனோம். பறவை புதுத்து போயிருக்கணுமோ, நாளை தூது போயிருக்கணுமோ, போகல. போய் என்ன பண்ணிட்டு அங்க போய் பகவான்கிட்ட சொல்ல வேண்டியது சொல்லாம திரும்பி வந்துடுச்சு. திரும்ப வந்து ஆழ்வார் கேட்டார், என்ன இது மாதிரி சொல்லாம திரும்ப வந்துட்டீன்னு. எனக்கு பயமா இருக்கு, நான் சொல்லலேன்னு. நீ சொல்லாம வந்துட்டீங்கணும், இப்ப என் பிராணம் போக்குறது. நீயடையே சுடுபூதாய் நெடுமாறார் தென்தூதாய் நோயனது நுவலென்ன நுவலாதை இருந்தொழிந்தாய். அங்க போய் எனக்கு என்ன நோய் நீ சொல்லியிருக்கணுமோ, பகவானை விட்டு பிரிந்த நோய், பசனை நோய், அந்த நோய் ஆழ்வார் பட்டு இருக்கான்னு சொல்லணுமானோ, சொல்லாம இருந்துட்டியனோ. இப்ப என்ன ஆயிடுச்சு, நோயனது நுவலென்ன நுவலாதே இருந்தொழிந்தாய் சாயலோடு மணிமாமை தளர்ந்தேன் நான். எனக்கு இன்னொன்று பசரை நோய் வந்துடுத்து, பகவானை விட்டு பிரிஞ்சு நான் கல்வி போறேன், இனிமே என் பிராணம் போறது. நாளையே என்னுடைய பிராணம் போறது. நாளைக்கு உனக்கு யார் சோறு ஊட்டுவா, உனக்கு யார் பால் ஊட்டுவா, உனக்கு யார் பால் பழங்கள்லாம் கொடுக்க போறா, நீயே பார்த்துக்கோ. நோயனது நுவலென்ன நுவலாதே இருந்தொழிந்தாய் சாயலோடு மணிமாமை தளர்ந்தேன் நான் இனி உனது வாயலையில் இன்னடிசில் வைப்பாரை நாடாதே. நீயே பார்த்துக்கோ. இதில் ஒரு ஐத்திகம் தெரிவிக்கிறார் நம்பில்லை. பெரிய திருமலை நம்பிகள் இங்க திருமலையில கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய திருவாராதன பெருமாள் இவருக்கு அந்திம காலம் வந்து கொடுத்து. அந்திம காலம் வந்தப்ப இவர் திருவாராதன பெருமாள் ஒவ்வொருத்தருக்கும் உண்டு, அடியனுக்கு உண்டு. நம்ம போனதுக்கு நம்ம பெருமாள் யார் பார்த்துக்க போறா? குழந்தைகள்லாம் இருக்காங்க சுவாமி, நான் பார்க்கணுமே, எல்லாருமே பார்க்கணுமே. அந்த பார்க்கணுமே இருந்து சொல்லிட்டு தானே படிக்கணும். அதனால என்ன வந்துட்டுன்னா, இப்ப அவருக்கு சந்தேகம் வந்துட்டு, யார் பார்க்க போறா? பகவானை பிரார்த்திக்கிறார். கடையை திறந்தார், அவருடைய திருவாராதனம் திறந்தார். பகவான் இந்த பாத்திரத்தை சொல்றார், நீ அறையே சிறு பூவாய் நெடுமாறார்க்கு இந்த பாத்திரத்தை சொல்லி வாயழகில் இன்னடி செல் வைப்பாரை நாடாதே. நாளையிலிருந்து உனக்கு திருவாராதனை பண்ணமானோ, உனக்கு சோறு விட்டணுமானோ, உனக்கு ஆளவட்ட கைங்கரியம் பண்ணமானோ, தீர்த்த பிரசாதம் கொடுக்கணுமானோ, நீயே ஆளை பார்த்துக்கோ. சாயலுடைய மணிமாவை தரண்டேன் நான் இங்கிருந்து சிவைகுண்டம் கிளம்பி போக போறேன். இனி உனது வாயலைகள் இன்னடிசில் வைப்பாரை நாடாதே. நீயே அடுத்த திருவாராதனை செய்வது யாருன்னு நீயே பார்த்து கொண்டு தெரிவிக்கிறார். எதுக்கு சொல்ல வந்தேன்னு, அதே போல இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, இங்க இந்த மான நினைச்சுட்டே பிராணம் போயிடுச்சு. மான நினைச்சுட்டு பிராணம் போயிடுச்சு.
பிராணம் போனபடியாலே அடுத்த பிறவி பரதன் இடம் என்றார். மானாக பிறந்தார், மான்குட்டியாக பிறந்துட்டார். அடுத்த பிறவி மான்குட்டியா பிறந்துட்டார். ஏன் சுவாமி எதை நினைச்சுட்டு போனா அது மாதிரி வந்துருமா? இதுல கொஞ்சம் நம்ம சம்பிரதாய விஷயம் சொல்றேன். நமக்கு மார்க்கம் 2 மார்க்கம் உண்டு மோட்சம் அடைவதற்கு. பக்தி மார்க்கம் ஒண்ணு, சரணாகதி மார்க்கம் உண்டு. பக்தி மார்க்கத்தில எப்படி மோட்சத்துக்கு போறியோ அப்பொழுது கூட பகவானை நினைவு இருந்தால்தான் ஒரு மோட்சம், இல்லைன்னா மோட்சம் கிடையாது. நீ எதை நினைக்கிறோ அதுவா நீ அடுத்த நிமிஷம் நடத்துற. எத்தனைதான் நீ பக்தி கண்டிருந்தாலும் பண்ணி இருந்தாலும் பக்தி மார்க்கத்துக்கு உண்டான இது ஒரு குறை. ஆனா பிரபக்தி மார்க்கத்துக்கு இது கிடையாது. அப்போதைக்கு இப்போதே சொல்லு வைத்தேன் அரங்கத்தரவினை பள்ளியானேன். இதைத்தான் தேவப்பெருமாள் தெரிகிறார். தேகாவசானே முக்தி சாத் அகமேவ பரந்தத்துவம் தரிசனம் வேத ஏவச்ச உபாயேஷு பிரபத்தி சாத் அந்திமஸ்மிருதி வர்ஜனம். தேகாவசானே முக்தி சாத், தேக அவசானே அந்திமஸ்மிருதி வர்ஜனம். கடைசி காலத்தில் அவனுடைய பெயரை சொல்லணும் என்கிற அவசியம் கிடையாது. அவனுடைய நாமஸ்மரணம் வந்தா ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா நாமஸ்மரணம் பண்ணினாதான் உனக்கு மோட்சம் என்கிற நிலை பிரபக்தியில் கிடையாது. ஆனா பக்தியில் இது உண்டு. இது எங்க வராகநாயகரை தெரிவிக்கிறார். கிதே மனசு ஸ்வஸ்தே ஷரீரே சதியும் நரகா ஜாதகாமிய சுதிஸ்பர்த்தா விஸ்வரூபச்ச மாமஜம் தசஸ்மம் யமானந்தோ காட்டபாஷான சந்திமம் அகம் ஸ்மராமி மத்தம் நயாமி பரமாங்கஜன். நான் அவனை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு அழைத்துக் கொண்டு போகிறேன். அகம் ஸ்மராமி, நான் ஞாபகத்தில், ஞாபகம் இருக்கணும். பக்தி நிட்டனுக்கும் ஞாபகம் இருக்கணும், பிரபன்னனுக்கும் ஞாபகம் இருக்கணும். ஆனா பிரபன்னனுக்கு இருக்க வேண்டிய ஞாபகத்தை பகவான் வைத்துக் கொள்கிறார். பக்தி நிஷ்டன் இருக்கக்கூடிய ஞாபகத்தை பக்தி நிஷ்டன் தான் வச்சுக்கணும். அவன் ஞாபகத்தை வச்சு, அப்ப ஞாபகத்தை வைத்துக் கொள்ளாமல் எதை நினைத்துக் கொண்டு பிராணம் விடுகிறாரோ அதுவாக பிறக்கிறார். எதை நினைத்துக் கொண்டு பிராணம் விடுறாரோ அதுவா பிறக்கிறார். அதுவா பிறக்கிறார், அதுவா பிறக்கிறார். இந்த வார்த்தை அடிய சொன்னேன். அப்ப எதை நினைத்துக் கொண்டு அவர் பிராணம் விடுறாரோ அதுவா பிறக்கிறாரோ? ஆமாங்க. அப்ப மானா நினைச்சிருந்தா அடுத்த தினம் மானா பிறக்கிறார். பூனையை நினைச்சிருந்தா அடுத்த தினம் பூனையா பிறக்கிறார். யானையை நினைச்சிருந்தா அடுத்த தினம் யானையா பிறக்கிறார். மனுஷன் நினைச்சிருந்தா அடுத்த தினம் மனுஷன் நினைக்கிறார். சொன்னாரு சரின்னு. நான் கண்ணன் நினைச்சிட்டு பண்ணேன்னு சொன்னேன். கண்ணனை நினைச்சிட்டு நான் பிராணம் விட்டேன். அடுத்த ஜென்மா நான் கண்ணனா பிறப்பேனா? கேட்டேன். நல்ல கேள்விதான். நீங்க தானே சொன்னேன், யாரை நினைத்துக் கொண்டு பிராணனை விட்டால் அதுவாக பிறக்காமல் சொல்லணும். அப்ப மானன் நினைச்சிட்டு பரதன் பிராணம் விட்டார், அடுத்த ஜென்மா மான்குடியா பிறந்தார். அதே போல நான் கண்ணனை நினைத்துக் கொண்டு நான் பிராணம் விட்டேன் என்றால் அடுத்த ஜென்மா கண்ணா பிறக்கணும்னா இல்லைன்றாரு. கிருஷ்ண சாயுஜம் கிடைக்குமே தவிர கண்ணனா பிறக்க முடியாது. பகவான் தான், ஜீவாத்மா தான். அது மாறுபாடே வராது. ஆனா கண்ணனை நினைத்துக் கொண்டு பிராணம் விட்டால் கிருஷ்ண சாயுஜம் என்று சொல்லக்கூடிய சீவை கொண்ட பிராப்தி ஏற்படுமே தவிர, ஆனா அவனுக்கு சமானமான சில 8 விதமான கல்யாண குணங்கள் நமக்கு கிடைக்கிறது. அவனுக்கு சமமாக, கிட்டத்தட்ட அவனுக்கு சமமாக அப்படின்னா அபகத பாப்மா, விஜரகா, விமுக்திகு, விசோகா, விசிகிச்சகா, அபிபாசகா, சத்தியகாமகா, சத்தியசங்கல்பகா என்று சொல்லக்கூடிய 8 விதமான கல்யாண குணங்கள் கிடைக்கிறது. அதுல என்னது? பசி இருக்காது, தாகம் இருக்காது, பாபங்கள் இருக்காது, மூப்பு இருக்காது. அதற்கு மேற்கொண்டு நமக்கு எடுத்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய சத்திய சங்கல்பத்தை இருக்கும். இத்தனையும் கிடைக்கிறது. இதெல்லாம் பகவான் கொண்டு. அவனை போலவே திருமேனி, அவனுக்கு இருக்கக்கூடிய சங்கு சக்கரங்கள், அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிசய பரியம் எல்லாமே கிடைக்கிறது. ஆனா என்ன உண்டு? இந்த 8 தான் கிடைக்கிறது, மற்றதெல்லாம் கிடையாது. இருக்கிறது எதுக்கு சொல்ல வந்தன? அப்படி இருக்கும்போது கண்ணனை பண்ணா கண்ணனே பகவான், கண்ணனே பரப்பான கிடையாது. கண்ணனை படிப்பா. இது சில பேருக்கு இந்த சொப்னத்துல சில தான் நினைக்கிறாங்க. சொப்னம் கனவு நினைக்கிற பாருங்க. அந்த கனவுல படிக்கிறது யோக காரணம் பேர். பகவத் தியானத்தோடு காத்தார எழுந்து கச்சே பகவத் தியானத்தோடு ராத்திரி படுக்கும் போது ஒழுங்கா பகவான தியானம் பண்ணி படுக்கணும். இல்லைன்னா பூதம், பேய், பிசாசு என்னமோ சொல்லி காரணம் இருக்கு, இல்லைன்னு சொல்லுவேன். இந்த காலத்துல இருக்கா சுவாமி, நாங்களா இருக்கும் போது என்ன அப்போ உண்டு. அது என்னது? அது என்ன? அந்த பிராணுக்கு வர வேண்டிய சரீரம் கிடைக்காது கிடையாது.
வேறு சரீரத்தில் இருக்கிறத பூதம் பேய் பிசாசு இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து அதே போல இங்க பூதம் பேய் பிசாசம் படித்தோம்னா கண்ணனை நினைச்சு படிச்சா கண்ணி கிருஷ்ண சாகித்ய கிடைக்கும், கண்ணனோட அனுபவம் கிடைக்கும். அதை விட்டுட்டு நம்ம எதையோ நினைச்சிருந்தா ஏன், அதனாலதான் படுக்க போவதுன்னு யோக காலம்னு பேரு. அது மட்டும் இல்ல, காத்தால எழுந்து கட்சியே இந்த பஞ்சகால பராயணாக இருக்கணும். அதிகமனம், உபாதானம், யஜ்யா, சுவாத்தியாயம், யோகம். பஞ்சகாலம் இருக்கிறாரியா மொத்தம் ஒவ்வொன்றுக்கும் 6 நாழிகை, அதாவது ஒவ்வொன்றும் ஒரு காலம். பகல் பொழுது மொத்தம் 30 நாழிகை பகல் பொழுது அப்படின்னாச்சு. மாலையிலிருந்து பகவத் தியானம் தான். ஏன்னா என்னைக்குமே நம்ம 30 நாளுக்கு முடிஞ்ச உடனே அப்பதான் இது இருக்கப்படாத அர்த்தம் இல்லை, எப்பவும் பகவத் தியானத்தோட இருக்கணும். அட்லீஸ்ட் தூங்க போறதுக்குன்னா பகவத் தியானம் இருக்கணும். இருந்தா என்னன்னா காத்தால எழுந்திக்கிறது நல்லா நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ராத்திரி சார்ஜ் பண்ற போகணும் மொபைல், காத்தால 100% அப்படின்னு காமிக்கிறதுனும் அதே போல நமக்கும் ராத்திரி சார்ஜ் ஆகும். என்ன அது தூங்கும்போது பகவான் நமக்கு நல்ல புத்தியை சார்ஜ் பண்ற, அந்த சார்ஜ் ஒழுங்கா பண்ணி எடுத்துக்கணும். அப்ப என்ன பண்ணணும், பகவான தியானம் பண்ணிட்டு படுக்கணும். காத்தால எழுதுக்கும் போதும் ஹரி 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 என்று 7 தடவை சொல்லணும். என்ற எழுந்து ஹரி என்ற பெயர் அறவும் தெரிகிறாங்க. ஆக அது மட்டுமல்ல, ஆச்சாரிய பரம்பரையை பூர்த்தியா வணங்கணும். இப்படி எல்லாம் பண்ணா நமக்கு எந்த பயம் வராது, எந்த பயம் வராது. சில பேர் பயப்படுறான்னா என்ன அர்த்தம்னா, பகவத் சம்பந்தமோ பாகவத சம்பந்தமோ ஆச்சாரிய சம்பந்தமோ அவ வச்சுக்கிறேன்னு அர்த்தம். அது இருந்தா அது என்னமா சொல்ல வரும், பிரகலாதம் பயந்தானா கொண்டு போய் விஷயத்த கொடுத்தாங்க, அப்படியே எடுத்து வாங்க போட்டுட்டான். மலையிலிருந்து உருட்டினா அப்படி மேல சரித்திரம் பார்க்க வரும், நரசிம்ம சரித்திரத்துக்கு பார்க்க பார்த்து அதெல்லாம் பண்ணப்படும். என்ன சொன்னா அந்த பயம் வராது. பயம் இருந்தாலே பகவத் விஷயம் மனசுல இல்லைன்னு அர்த்தம். இருப்பினும் உயிர் பிரிகிற காலத்துல எதை வைத்துக் கொண்டு உயிர் பிரிகிறோமோ அதுவாக பிறக்கிறோம். இதை நீங்க சொல்ல வேண்டாம்னா அப்ப எதுவாக நினைச்சுன்னு பரதன் மாணவன் நினைச்சுட்டு மானா பிறந்தாகணும். பகவானை நினைத்துக் கொண்டு உயிரை விட்டால் பகவத் பிராப்தி கிடைக்கிறது அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. நாம் எது கொண்டு பிரிக்கிறோமோ அதுவாக பிரிக்கிறோம் அப்படின்னு தெரிவிக்கிறாயா. ஆக அப்படிப்பட்ட நிலையை இங்க தெரிவிக்கிறார். ஆக ஜன்மம் மான் ஜன்மம் கிடைச்சிருக்கு. யாருக்கு? பரதனுக்கிட்ட மான் ஜன்மம் கிடைச்சது. ஆனா குறைச்சலான ஜென்மம், மனுஷனை போட விபுலமான ஜென்மம் என்ன, குறைச்சலான ஜென்மம். அதற்கு அடுத்த பிறகு மறுபடியும் என்ன பண்ணார், மனுஷனா பிறந்தார். சிறந்த பிராமண குலத்துல பிறந்தார். சிறந்த பிராமண குலத்துல பிறந்த சரிசாமி ஜடபரதர் சாத்தியோபாயினிட்டர் தானே, அவருக்கு ஏன் மான் ஜென்மம் நல்லா பார்த்துக்கணும். கொஞ்சம் இது சாஸ்திரோக்தமான ஒரு விஷயம், கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார்ந்து கேட்டுக்கலாம். பரதர் ஜடபரதர் அவர் சாத்தியோபாய தன் முயற்சியால பகவான் அனைவர் போகல, அவருக்கு மோட்டம் உண்டணும் அப்படின்னு கட்சி அவருக்கு ஏன் மான் ஜென்மம் கிடைச்சது. மான நினைச்சுன்னு விழுந்துட்டார், வாஸ்தவம் தான். அது எதுக்காக மான் ஜென்மம் கிடைச்சது? அதாவது ஒரு ஜீவாத்மா நிறைய புண்ணியத்தை சம்பாதி இருக்கார், அந்த புண்ணியத்தின் பலமாக உயர்ந்த கடையை அடையணும். ஆனால் எங்கேயோ தேவையில்லாம ஒரு சின்ன விஷயத்துல ஆசை வச்சுக்குவார். ஜடபரதர் என்ன பண்ணார், சாத்தியோபாயினிஷ்டர், பகவானை தவிர மற்றொன்று அவர் அறியாதார். அப்படி இருக்க செய்தையும் அவருடைய சிறிய தவறு என்னன்னா, சுவாமி மான ரட்சித்து மானோடு ஒன்று உறாவ இருந்து தவறானா அது தவறு இல்லை. ஆனா அந்த மானே எல்லாம் இருந்தார் பாரு, அதுதான் தவறு. அந்த மானை ரட்சிக்க வேண்டியது ஒரு ஜீவராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை, அதுல எந்த தவறும் கிடையாது. ஒவ்வொரு ஜீவராசியும் ரட்சிக்கணும் சாஸ்திரம் இருந்தால் அதை அவர் பண்ணியிருக்காரு. ஆனா இதுல அனன்ய போக்கியத்துவம் என்று சொல்லக்கூடியது பகவானை தவிர மற்றொரு போக்கியம் கிடையாதுனோ, அனன்யாக சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம் என்று சொல்லக்கூடியது பகவானை தவிர மற்றொரு போக்கியம் கிடையாதுனோ. இந்த மான்குட்டியே போக்கியம் நினைச்சிட்டு தரணும், அதுதான் சிறிய குறைபாடு. அந்த சிறிய குறைபாடு வந்துட்டணும். ஆனா இப்ப என்ன பண்ணணும், நீ எங்கிட்டயே பகவான் என்ன நினைச்சுக்கணும், நீ எங்கிட்டயே இருந்திருக்கணும், நீ மான்கிட்ட போயிட்ட, அதனால உன்னை படுகொலை தள்ளுறேன் அப்படின்னு பண்ணுவாருன்னா பண்ணப்பட்டு. அப்ப ஏன் மான் ஜென்மா கொடுத்தார்? மான் ஜென்மா ஏன் கொடுக்கணும்? அது என்ன இருந்தாலும் அது சிறிய தோஷம் தானே. மான்குட்டியை நினைத்து கொண்டு தான் பகவானை தியானம் பண்ணதை குறைத்துக் கொண்டு மான்குட்டியை எல்லாம்
தோஷம் தானே. அந்த தோஷத்துக்குண்டான ஒரு தோஷ நிவர்த்தி பண்ணணுமா வேண்டாமா? அந்த தோஷ நிவர்த்தி பண்ணுவதற்காக மான் குட்டியா ஒரு ஜன்மத்தை கொடுத்தார். அது சிறியதா கொடுத்தார். சிறியதா கொடுத்த உடனே எத்தனை வருஷம் இருந்திருக்கும்? 4 வருஷம் 5 வருஷம் இருந்திருக்கும். மறுபடியும் அது ஒரு பிராணம் போயிடுச்சு. போன உடனே ஜடபரதரா உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்து மேற்கொண்டு மோட்சம் போனான்னு சரித்திரம். ஆனா இங்க ஏன் அந்த ஜடபரதர் இந்த மான்குட்டியா பறக்கணுமான்னா அவர் தவற நினைச்சிருக்காரு. அது தோஷம் தானே. ஆனா அந்த தோஷம் தானே இருந்தாலும் அந்த தோஷத்தை பெரியதாக வைத்துக் கொண்டு இது கிடையாது, பழைய மாதிரி நீ மனுஷனாக பெற அப்படின்னு பண்ணலையே. உயர்ந்த குலத்துல பிறக்க வச்சிருக்கார். நல்ல ஞான அனுஷ்டானத்தோடு பிறக்க வச்சிருக்கார். ஜடபரதனால உயர்ந்த பிராமண குலத்தை பிறக்க வைக்கிறாரோ எதுக்கு சொல்ல வந்தேன் புரியறதுக்காக. சில இடத்துல குழந்தைகள் 4-5 வயசுலேயே போயிடும். அல்பாயுஷ்ல போயிடும். இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கணும். அவளுக்கு உயர்ந்த ஜன்மா கொடுப்பதற்காக தான் சிறிய தோஷங்கள் இருக்கலாம். அந்த தோஷத்துக்கு ஆனா அந்த மாதிரி போயிடுத்துனா சுவாமி 4 வருஷம் தான் இருந்தது, அதுக்குள்ள போயிட்டு நாம் அதை கொஞ்சம் சரியான முறையில ஏற்றுக்கொள்வதற்கு மனப்பக்குவம் வராது. யாராவது எந்த தாயாரா இருந்தாலும் எந்த தகவலாரா இருந்தாலும் குழந்தை 4 வயசுல போயிடுச்சு அப்படின்னா அவளுக்கு காரணம் இதுவா தான் இருக்கும். ஏன் சொல்றேன்னா அடுத்த ஜென்மாவை உயர்ந்த ஜென்மாவை கொடுப்பதற்காக பகவான் ஆசைப்பட்டான். இருந்தாலும் இந்த ஜென்மத்துல ஏதோ ஒரு தோஷம் இருக்கு. அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும். அந்த நிவர்த்திக்காக அதனால அந்த அதை நம்ம அந்த அளவுக்கு ஏத்துக்கணும். ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வருமானா வருது சிரமம் தான். எந்த தாயார் தாக்குனாலும் அந்த அளவுக்கு மனப்பக்குவம் வருது கஷ்டம் தான். இதுக்குன்னா சின்ன பிறவியில் சின்ன பாபம் பண்ணி நான் முடிஞ்சு போயிடுது. மற்ற பேர்லாம் சில பேர் 80 வயசு இருக்காங்க, நிறைய பண்ணியிருக்கான்னு அர்த்தம். நிறைய பண்ணியிருக்கான்னு அர்த்தம். என்னன்னா சீக்கிரமா போயிட்டா குறைஞ்சதான் பாபம். நிறைய இருக்குன்னா நிறைய அப்படின்னா இப்ப ராமானுஜ 120 அப்படின்னா பாவம் பண்ணான்னு அர்த்தமாங்க. அவள் தான் அவதார புருஷன். அவதார புருஷன் அவ எப்ப வேணா போகலாம். நித்தியசூரிய அம்சம் தான், ஆதிசேஷ அம்சம் தானே வாழலாம். அப்படி இருக்கச்சது அவள் நடு நிச்சயாவே இருந்தா அவளா இல்லை. எதுவும் சொல்ல வந்தேன்னா அப்ப இவர் எதுக்காகன்னா இந்த சின்ன பிறவி எடுத்து அந்த தோஷத்தையும் போகணும். ஆனாதான் மான்குட்டி பிறவி. சரி, அப்ப பிரபஞ்சனுக்கு இது கிடையாதுன்னா கிடையாது. ஞாபகம். இவர் சரணாகதி நிஷ்டனாக இருந்தாச்சு. ஜடபரத சரணாகதி நிஷ்டம் கிடையாது, சாத்தியோபாய நிஷ்டன். சாத்தியோபாய நிஷ்டன் என்ன? தன்னுடைய முயற்சியாலே பகவானை அடைவது என்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர். அதனால அவருடைய நிலை என்னன்னா கடைசி அந்திம காலத்தில் பிராணம் பிரியக்கூடிய காலத்தில் பகவானுடைய நினைவு இருக்கணும் அவர்களுக்கு. அப்பதான் அவருக்கு மோட்சம். ஆனா சரணாகதி நிஷ்டர்களுக்கு பகவானுடைய நினைவு இருக்கின்ற அவசியம் கிடையாது அந்திம காலத்தில். அதனால இதுக்கு இதை சொல்லிட்டு இருக்கேன்னா சுவாமி நாங்க வயசாயிடுத்து, எங்களுக்கு 70 வயசாயிடுத்து, நாளைக்கோ தெரியாது, இல்ல அடுத்த வருஷமோ இல்ல 5 வருஷமோ தெரியாது, கிளம்பி போறோம். கிளம்பி போச்சு பகவான நினைவு இருக்குமோ அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம். பயப்பட வேண்டாம். அடி இப்ப சொன்ன உடனே அப்பன்னா வந்துடுத்துனா மறக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணுமான்னு கேட்காதீங்க. வந்துடுத்துனா ஆனந்தமா அனுபவிக்கலாம். கிருஷ்ணநாம ஸ்மரணத்துக்கு கேட்குமா? விஸ்வம் விஸ்வம் வசத்காரகா பூதபவிய பகவத்பதுகுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்ன பண்ணலாம்? ஏதுவரை நாம சங்கீதம் பஜனை என்னதோ பாடிட்டே இருக்கலாம், பேசிட்டே இருக்கலாம், எந்த தவறு கிடையாது. ஆனா அது இருந்தா தான் மோட்சம்னு கிடையாது. ஆனா சாத்தியப்பா இருக்கிறவர்களுக்கு பகவானுடைய நினைவு இருந்தா தான் மோட்சம் தெரிவிக்கிறார். இப்ப பரதனா பழக்கணும்னா போன பிறவி மான்குட்டியா பிறந்துட்டார். இப்ப பரதனா உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்தவன் அவதரித்தார். உடம்பெல்லாம் நல்லா கணிசிக்க மாட்டார். அவர் எப்படின்னா உடம்பு கணிசிப்பார்னா கணிசிக்கிறதே கிடையாது, எதுவுமே கிடையாது. கிடைச்ச போது சாப்பிடுவார். முதல்ல பரதர், அடுத்து மான்குட்டி, இப்ப ஜடபரதர். நல்லபடியா இப்ப பிராமண குலத்துல பிறந்திருக்கார். இப்ப எப்படி இருக்காருன்னா கிடைச்ச உணவு சாப்பிடுவார், இல்லைன்னா கிடையாது. கிடைச்ச போது அதே மாதிரி தனக்கு எந்த கிடைக்குதோ அதை தூக்குவார். அதே போல யார் இப்படி எப்படி பார்த்தா இங்க போய் திரிவார். இடுப்புல வேஷ்டி இருக்கா இல்லையா கூட தெரியாது. இடுப்புல வேஷ்டி இருக்கா இல்லையா கூட தெரியாது. அந்த அளவுக்கு பார்த்தா பிரம்ம தேஜஸ், பூர்ணமான ஜென்ம தேஜஸ்.
அந்த பூர்ணமான பிரம்ம தேஜத்தோடு இருக்கிறார். அவருடைய பிறப்பே பெரிய விஷயம். பிறக்கும் போது பிரம்ம தேஜஸோடு பிறக்கிறார். அத்தனை தபஸ்வியா இருக்கார். இது இந்த மாதிரி இருந்திருக்கு. இப்ப இன்னொரு கட்சே அங்க ஊர்ல ஒரு காளி பக்தர். காளிகளுக்கெல்லாம் இதெல்லாம் தேவதாந்திரங்கள் இல்லையா? அதெல்லாம் என்ன பண்ண அவளுக்குன்னா அந்த காளி பக்தன் என்னன்னா அவனுக்கு புத்திர பிராப்தி இல்லை. அந்த காளி பக்தனுக்கு புத்திர பிராப்தி இல்லை. காளி தேவிக்கு யாரையால் பலி கொடுத்தா தனக்கு புத்திர பிராப்தி கிடைக்கும்னு அவ ஏதோ சொல்லியிருக்கான். இதெல்லாம் தான் மூட நம்பிக்கை. காளி தேவிக்கு யாரையும் பலி கொடுத்தா, இதனால்தான் நம்ம சம்பிரதாயம் எல்லாம் ஒத்துக்கிறது கிடையாது. இதெல்லாம் சாஸ்திர சம்மதமே இல்லை. காளி தேவிக்கு ஏதோ பலி கொடுத்தா உனக்கு புத்திர பிராப்தி கிடைக்குன்னு யாரோ சொல்லிட்டா ஆளை தேடிட்டு இருக்கான். காளி தேவிக்கு பலி கொடுக்குமே பலி தேடிட்டு இருக்கான். அப்பதான் இந்த பரதன் வந்துட்டு இருக்கார். அவருக்கு எப்ப பாரு பகவத் தியானம் அதிலேயே காலாடும் நெஞ்சடியும் கண்ணுடன் என்கிறா போல அப்படியே கண்ணை மூடிண்டு அதை மனசுல பகவான தியானம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கார். யாரோ ஒருத்தர் இந்த காளி பக்தன் சொன்னா அவன் நிகழ்ச்சிட்டு வரான். அது கூட இவருக்கு தெரியல. இழுத்துட்டு போறதுன்னு தெரியல. இவர் என்னன்னா பகவான் கை முடிச்சுட்டு போறாரு நினைச்சுட்டு போயிட்டே இருக்கார். காளிக்கு முன்னாடி போய் உட்கார வச்சார். காளி தேவதை இருக்கு. அந்த தேவதை துஷ்ட தேவதை. அந்த துஷ்ட தேவதைக்கு முன்னாடி கொண்டு போய் இந்த ஜடவர்தனை கூட உட்கார வச்சார். வெட்டணும். ஏன்னா சிரச்சேதம் பண்ணணும், பலி கொடுக்கணும். பலி கொடுத்தாத்தான் அவருக்கு புத்திர பிராப்தி வந்துடும் அப்படின்னு யாரும் சொல்லியிருக்காங்களோ. அதனால பலி கொடுக்கறதுக்காக அங்க இருந்துருக்கு. வெட்ட போற சமயத்துல காளிக்கு என்ன எடுத்து பரம பக்தன் ஒருத்தன் ஐஸ்வரம் வந்து வந்தாருன்னு சொல்லி அவன் கழுத்துல இருக்க கத்திய அப்படியே மாலையா மாறிடுச்சு. கத்தியை கொண்டு போய் கேட்டா அது மாலையா மாறிடுச்சு. அந்த மட்டும் இல்ல, அந்த கத்தியை வைத்துக் கொண்டு அடிக்க வந்தவனே இந்த துரத்துறது காளி. அடிக்க யாரு இந்த கொலை வந்தவன ஜடபரதனை அவனையே துரத்துறதுக்காக அவனும் முடிஞ்சிட்டு பரதன் என்ன ஆயிடுத்து, ஜடபரதன் என்ன ஆயிடுத்து, இந்த மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்காரு. காளியாலே வெட்டப்பட்ட அந்த கட்சியே மாலையா மாறிடுச்சு. இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. தெரிந்து கொண்டு இருக்கிறச்சே அப்பதான் அந்த தேசத்து ராஜா சௌவீர ராஜான்னு பேரு. அந்த தேசத்துல சௌவீர ராஜா அந்த தேசத்துக்கு அதிபதி. சிந்து தேசத்துக்கு அதிபதி அவர். சிந்து தேசம் ஒரு ராஜா. அந்த சிந்து தேசத்துக்கு இதெல்லாம் பாகவதத்தை பெரிய புராணமா படிச்சிருக்கு. அதை சுருக்கமா சொல்லியிருக்கேன். சிந்து தேசத்து ராஜா சௌவீர ராஜான்னு பேரு. அவருக்கு ரகுகுணன் பேரு. கேள்விப்பட்டிருக்காரு? ரகுகுணன் பேரு. அவர் என்ன பண்ணார், கபிலர் கபிலாச்சாரியர் சரித்திரம் பார்த்துருக்கோம்னா அந்த கபிலாச்சாரிட்ட போய் ஆத்ம தர்மத்தை நல்லா கேட்டுக்கணுன்றதுக்காக பல்லக்கில் ஏறி உட்கார்ந்து ஆத்ம தர்மத்தை நல்லா கேட்டுக்கணுன்றதா பல்லக்கில் ஏறி உட்கார்ந்தார். பல்லக்க தூக்கிறதுக்கு 4 பேர் வருமானம். 4 பக்கம் குறைஞ்சபட்சம் 4 பேரா இருக்கும். அப்படி இருக்கச்சு 3 பேர் கிடைச்சிட்டா. ஒருத்தர் கிடைக்கல. யாரும் கிடைக்கலையே எப்படி வீதியை பார்த்துட்டே இருந்தார். அப்பதான் ஜடபரதர் வந்துட்டு இருக்கார். ஜடபரதர் வந்து அவருக்கு தெரியாது ஜடபரதர் மகாஞானி இதெல்லாம் அவருக்கெல்லாம் தெரியாது. அந்த ரகுகுணன் என்கிற ராஜாவுக்கும் தெரியாது. அதே போல மிச்சம் 3 பேர் அங்க பல்லக்க தூக்கத்துக்கு காத்துட்டு இருக்காரு. இன்னும் யாரோ ஒருத்தர் கிடைச்சா பள்ளம் தூக்கிட்டு ரகுகுணன் தூக்கிட்டு போய் நேர கபிலாச்சாரத்தை கொண்டு போய் விட்டு ஆத்ம விஷயத்துக்கு உபதேசம் பண்றதுக்காக போகணும் காத்துட்டு இருக்கார். அப்படி இருக்கச்சு பல்லக்க தூக்கத்துக்காக இது இருக்காரு பூச ஒருத்தர் இருக்காரு. யார் பார்த்து ஜடபரதனை பார்த்து இவரை தூக்க சொன்னான்னு சொல்லிட்டு நேரா அவர்கிட்ட போய் சொன்னார், இந்த பல்லக்க தூக்கு. ஏன்னா ராஜா தானே தூக்குன்னு சொன்னார். அவர்கிட்ட பல்லக்க ஒரு கையில கொடுத்தார். அவரை தூக்கி தோலை வச்சிருந்தார். தோலை வச்சுட்டு போயிட்டே இருக்கார். இப்ப 4 பக்கம் 4 பேர் ஆயிடுச்சு. ஏற்கனவே 3 பக்கம் 3 பேர் இருந்திருக்கா. ஒருத்தர் கிடைக்காதபடியாலே ஜடபரதனை பார்த்து பல்லக்க தூக்குன்னு சொன்னார். அவர் தூக்குனா அவர்களும் தூக்கும் சொன்னதுனால அவர் தூக்குற அவர் ஏதோ இங்க வச்சுட்டா அவரும் போயிட்டே இருக்கார். போயிட்டே இருக்கச்சே பகவத் தியானத்தோட வரார். பகவான் அனுபவிக்கிறார். அனுபவிக்கச்சு இப்படி ஆடும் அப்படி ஆடும் என்னென்னோ ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு கோலமா போகணும். இந்த மாதிரி ஆடிச்சு. பல்லக்கு சரியான முறையில போகல. பல்லக்கு சரியான முறையில வேறும் கீழமா ஆட்டங்காடு போயிட்டு இருக்கு. மற்ற 3 பேரும் புகார் பண்ணிட்டா, சுவாமி இந்த பக்கம் இருக்கக்கூடிய புதுசா வந்திருக்காரானோ அவரு தான் பள்ளத்தை தூக்க தெரியல, அவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே
உடனே அங்கிருந்து ராஜா பல்லக்கு கீழே இறக்கினான். பல்லக்க கீழே இறக்கினான். பல்லக்க கீழே இறக்கணும்னு அந்த ஆளை கூப்பிடுனான். அந்த ஆளை கூப்பிட்டு நேரா என்ன பண்ண, நேர சாட்டையை எடுத்திருந்தான், கொம்பை எடுத்திருந்தான். கொம்பை எடுத்துட்டு நான் உன்னை கசையில அடிக்க போறேன், உன்னை அடிக்க போறேன். ஏன் இந்த வாரம் நீ பல்ல குத்திக்கிட்டு இருக்க? ஒழுங்கா தூக்க தெரியாதா? நன்னா பருத்து தான் நன்னா இருக்கியே, நன்னா தான் இருந்துருக்கே, ஒழுங்கா தூக்கலாமே. ஏன் நான் சாப்பிடலையா? எதுக்காக உன்னால தூக்க முடியல அப்படின்னு நிறைய விஷயங்களை கேட்கிறாரு. அந்த தீனனா கேட்கிறார். யாரு? ரகுகுணன் என்கிற ராஜா ஜடபரதை பார்த்து கேட்கிறார். பார்த்து கேட்கிறார். அவர் கைத்தடி வேறு வச்சுட்டு இருக்கிற, கையில கைத்தடி வச்சுட்டு உனக்கு தண்டனை கொடுக்க போறேன், நீர் தான் நன்னா இருக்கிறாரு, நன்னா குட்டியா இருக்கிறாரு, நன்னா தூக்கலாமே தூக்கலாமே, ஒழுங்கா தூக்கலாமே அப்படின்னு வரிசையா ஒவ்வொரு கேள்வியை கேட்டு இருக்கார். ஒரு கேள்வி கேட்டு இருக்கச்சு இந்த ராஜாவை பார்த்து இந்த பரதன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அப்படியே முகத்தை பார்த்துட்டே இருக்கு. ஒண்ணுமே சமாதானம் சொல்லல. சாமானியமா நம்ம என்ன பண்ணுவோம், தப்பு பண்ணிட்டு வச்சுக்கோ. அவ கேட்ட கேள்வி பயந்துட்டு, சுவாமி எனக்கு அதெல்லாம் தெரியாது சுவாமி, ஏதோ ஒரு சமாதானம் சொல்லுவோமோ. ஒண்ணுமே சொல்லாம அப்படியே ராஜா பார்த்துட்டே இருந்தா. இவர் கதற கதற ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கச்சு பார்த்துட்டு இருக்காருன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு ராஜாவுக்கு. என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு மெதுவா அவனை பார்த்து கேட்கிறாரு. நான் ராஜாவா இருக்கச்சது என்ன தூக்கத்துக்கு உனக்கு என்ன கட்டம்? உனக்கு என்ன தூக்கம் எடுத்து உனக்கு கர்த்தவியம், அதை விட பண்ணிட்டு இருக்கே அப்படின்னா. அப்ப உடனே இப்ப அந்த ஜடபரதர் ராஜாவை பார்த்து கேட்கிறாரு, நீ ஏதோ ராஜான்னு சொன்னியே, யார் ராஜா? நான் ஏதோ தூக்கிட்டு சொன்னியே, யார் தூக்கினா? முதல் புரியவே இல்லை. ராஜா ரகுவனுக்கு புரியவே இல்லை. நான் ஒவ்வொரு சத்தம் போட்டு இருந்தேன், நீ ஒழுங்கா தூக்க வேண்டாமான்னு கேட்டு இருந்தேன். யாரை தூக்கிறான்னு கேட்டு இருக்க, யார் ராஜான்னு கேட்டு இருக்க, கசையில அடிக்கணுமா? யாரை தூக்கின்னு சொல்லிட்டு இருக்க, யாரு? ஒண்ணுமே புரியல. இத்தனை நாள் நீ தானே என்னை தூக்கினேன், நான் உன்னை தூக்கினேனா? நான் என்ன உன்னை தூக்கினேன்? தூக்கலையே. இல்லை, ஏன் இப்படி கேட்கிறேன்னு வேறு சொல்றாரு. அரசனே, நீ ஏதோ கையில தடியை வச்சுட்டு இருக்கியே, அந்த தடியை வச்சுட்டு யாரை அடிக்க போறா? என்ன அடிக்க போறியா? யாரை அடிப்பதாக உத்தேசம் கேட்டார். நீ தான் தப்பு பண்ணிருக்கீ, ஒழுங்கா தூக்கல, உங்கத்தான் அடிக்க போறேன்னா. அப்ப நான் தான் தூக்கலையே அப்படின்னு அதற்கு எப்படி நீ என்ன அடிப்பான்னு சொல்லி கேட்கிற? நான் ஒழுங்கா தூக்கணும் அடிப்பேன். புரியவே இல்லை. எனக்கு மட்டும்தான் பேசுறேன். ராஜா ஒழுங்கா பேசுறாரு, ஜடபரதர் எனக்கு மட்டும்தான் பேசுறாரு. என்ன இவர் இந்த மாதிரி இவர் கேட்கல கேள்வின்னா ஒண்ணுமே புரியல. ராஜா எதை சொல்ல போறாரோ பரதன் எனக்கு மட்டும் தான் பேசுறாரு இல்லையா? சரி, இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்ல, ஏன் இந்த மாதிரி பேசுறாரு, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா ரொம்ப உயர்ந்தவரா இருக்கிறேன். ஏன்னா பேச்செல்லாம் வேதாந்தி மாதிரி பேசிட்டு இருக்கேன். என்னைக்குமே நமக்கு புரியாதா போல பேசினா வேதாந்தின்னு சொல்லுவா. அப்புறம் என்ன அர்த்தம்? அண்ணா புரியும்படி பேசினா அவருக்கு என்ன சுவாமி தெரியும் சொல்லுவா. புரியாத போல் பேசினாச்சு. சில பேர்லாம் ஆங்கில படத்தை பார்ப்பான், அவருக்கு ஒண்ணும் புரியாது, மற்றவெல்லாம் சிரிக்கிறாங்க, உடனே இவரு கைத்தறி சிரிக்கிறார். அந்த மாதிரி வேதாந்தி நான் புரியாத பேசினா வேதாந்தி இல்லையா? நீர் யார், எங்கிருந்து வந்தீர், எதற்காக வந்தீர் ராஜா கேட்கிறார். நீர் யாரு, எங்கிருந்து வந்தீர், எதற்காக வந்தீர்னு சொன்ன. இப்ப ஜடபரத பதில் சொன்ன போனோம். இந்த 3 கேள்வி அரசே நீ யாரையும் கேட்காது. நீ என்ன கேட்ட? நீ யாருன்னு கேட்ட, எங்கிருந்து வந்தேன்னு கேட்டீர், எதற்காக வந்தேன்னு கேட்டீரும். இந்த 3 கேள்வியும் நீ யாரையும் கேட்காதன்னா. ஏன்னா எல்லாருமே ஒரே பதில் தான் சொல்லுவாங்க. ஆச்சரியமான விஷயம் இது. எல்லாருமே ஒரே பதில் தான் சொல்லுவான். நான் நீ யார் என்று கேட்டால் நான் திரும்ப ஒண்ணு கேட்பேன், நீ யார்? இத பைத்தியங்களா இருக்கணும். உன் பேர் என்ன கேட்டா உடனே இந்த பைத்தியம் இருக்கணும், உன் பேர் என்ன கேட்கணும். அந்த மாதிரி இல்லை இது. இப்ப ஜடபரதரை பார்த்து ரகுகுணன்ங்கிற ராஜா நீ யாருன்னு கேட்டார், நீ எங்கிருந்து வந்தீன்னு கேட்டார், நீ எதற்காக வந்தீன்னு கேட்டார். அதே போல இப்ப ஜடபரதன் திரும்ப கேட்கிறார். என்ன கேட்கிறார்? நீ யாருன்னு கேட்கிறார். நீ யாரோ நானும் அதேதான். பதில் பாருங்க. நீ யாருன்னு ரகுகுணன்ங்கிற ராஜா ஜடபரதனை கேட்க, அதே கேள்வியை திருப்புறார் ஜடபரதன். நீ யாரோ
அதே போலதான் நான்ற. அதுக்கப்புறம் நீ எங்கிருந்து வந்தேன்னு கேட்டேனோ அதேதான் இவர் சொல்றாரு. நீ எங்கிருந்து வந்தாயோ அதே போல நானும் அங்கிருந்து தான் வந்தேன். நீ எதற்காக வந்தாயின்னு கேட்டேனோ நீ எதற்காக வந்தாயோ அதே போல நானும் வந்தேன்னு சொன்னார். இவருக்கு புரியல. இந்த ரகுகணனுக்கு ராஜாவுக்கு புரியவே இல்லை. ஆனா பேசுறதுலாம் பார்த்தா ரொம்ப அபாரமான ஞானத்தோடு பேசுறாம தெரியாது. ஆனா இந்த மாதிரி பேசுறாரு, இந்த மாதிரி பேசுற ஒண்ணும் புரியல. சரி, இது என்னன்னு புரியலேன்னு இவனு அப்ப சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நீரும் ஒரு ஆத்மா, நானும் ஒரு ஆத்மா, எதற்காக இன்னொரு ஆத்மாவை பற்றி நீ யாருன்னு கேட்கிற? இப்பதான் புரிஞ்சுட்டார் அந்த ராஜா, புரிஞ்சுட்டார். நீரும் ஒரு ஆத்மா, நானும் ஒரு ஆத்மா. இதான் நமக்கு தான் உபதேசம் அது, வேற யாருக்கும் இல்லை. நீரும் ஒரு ஆத்மா, நானும் ஒரு ஆத்மா, எதற்காக இதை பற்றி நீ யாருன்னு கேட்கிறேன்? நீர் ஒரு ஆத்மா, நான் ஒரு ஆத்மா தானே. நீரும் அம்மாவினுடைய கர்ப்பத்திலிருந்து தான் வந்தேன், நானும் இன்னொரு தாயுடைய கர்ப்பத்திலிருந்து தான் வந்தேன். மொத்தத்தில் எல்லாரும் தாய் வயிற்றோடு தான் வந்துக்கோம். எதற்காக வந்தாய்னா, நீயும் கர்மத்தை தொலைக்கிட்டு தான் வந்திருக்க, நானும் கர்மத்தை தொலைக்கத்தான் வந்திருக்கேன். ஒரு மாதிரி ஆகிட்டார் ராஜா. ஒரு வந்தவன் பயனன்னு கேட்டா, நானும் கர்மத்தை தொலைக்கத்தான் வந்திருக்கேன், நீயும் கர்மத்தை தொலைக்கதான். எப்படி தொலைக்கிறாய் என்றால், நீ பல்லக்க மேல உட்கார்ந்து நீ கர்மத்தை தொலைக்கிற, நான் பல்லக்க தூக்கிட்டு கர்மத்தை தொலைக்கிறேன். புரியத்துக்கு வித்தியாசம் அப்படிதான். இப்ப நாம என்ன எப்படி சுவாமி, இப்ப நீங்களும் பிறந்திருக்கிற, அடியாரும் பிறந்திருக்க, நீங்க காட்சியம் கேட்கறது கர்மத்தை தொலைக்கிறதுக்காக காட்சியம் கேட்கிறேன், அப்படின்னு காட்சியம் சொல்றேன், கர்மத்தை தொலைக்கிறதுக்கு காட்சியம். அவ்வளவுதான் வித்தியாசம். பெரிய கடவுளுடைய உபாக்கியானம் இதேதான். எல்லாம் எதுக்காக வந்திருக்கா? கர்மத்தை தொலைக்கிறதுக்கு. எப்படி வந்தோம், எல்லாரும் எப்படி வந்தாலும் அதே மாதிரி தான் வந்திருக்கா. எல்லாம் ஒரு தாயுடைய கர்மத்துல தான் வந்திருக்கா. கர்மத்தை தான், கர்மம் இல்லைன்னா பறக்க போறதே கிடையாது. அது இச்சாதீனமான பிறப்பில் இருந்து ஆழ்வார்கள், அது பகவத் அனுகிரகத்தால் வருது. நமக்கெல்லாம் கர்மாதீனம். இந்த சரீரம் வந்து சரீரம் இருக்குன்னாலே அப்படி இருக்குன்றதே கர்மா இருக்குன்னு அர்த்தம். கல்வி போயாச்சுன்னா இங்க புண்ணியமும் பாவமும் கலந்தாதான் ஸ்ரீ வைகுண்டம். புண்ணியம் பாசம்னா மிச்சம் இருக்குன்னா அடுத்த ஜென்மா உண்டு. எது சொல்ல வந்தேன்னா, அப்ப இது இப்படி இருக்க செய்த, நீயும் பள்ளத்தை தூக்கிட்டு நான் கர்மத்தை தொலைச்சிட்டு இருக்கேன், நீ பள்ளக்குள்ள இருந்து கர்மத்தை தொலைக்கிற. அதுதான் வித்தியாசம். இப்ப நமக்குள்ள ஜீவாத்மாவும் அதே மாதிரி ஜீவாத்மாக்குள்ளும் ஜீவாத்மா தான். அப்ப அடியனும் ஒரு ஜீவாத்மா தான், நீயும் ஒரு ஜீவாத்மா தான். என்ன பண்ணுகிறோம்டா, புரியத்துக்காக இன்னொன்னு சொல்லிடுறேன். நீங்க உபன்யாசத்தை கேட்டு கர்மத்தை தொலைக்கிறேன், உபன்யாசம் பண்ணி கர்மத்தை தொலைக்கிறேன். வேறுபாடு அதுதான். உட்கார இடம் மாறுபட்டு இருக்கலாம், ஆனா இது மாறப்படுறது கிடையாது. ஒண்ணு மாறப்படுது. யாரும் சத்விஷயத்தை கேட்டு கண்ணன் திருவடி கிடைக்குமா, பக்தி வருமா என்கிற ஆசையில் தான் இருக்கிறோம். எல்லாரும் அப்படித்தான் இருக்கும். காலக்ஷேபம் வருவோம்னா என்ன அர்த்தம்? கண்ணன் திருவடி கிடைக்குமா, மோட்சானந்தம் கிடைக்குமா அப்படின்னு. அப்ப இந்த கேள்வியை திரும்ப கேட்ட உடனே அவன் வீட்டு நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சான். ரகுபுரம் இந்த ராஜா நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சான். இப்ப சொல்றேன், நான் இதுவரையும் இப்ப சொல்றேன், அந்த யாரை பார்த்து, ஜடபரதை பார்த்து நமஸ்காரம் பண்ணி அப்படியே அவரை சேவிச்சுண்டு இந்த வார்த்தை சொல்றாரு, ஏ பகவன்னு சொல்றாரு. ஏ பகவன்னு, இதுவரையில் நான் சக்கராயுதத்தை பார்த்து பயந்தது கிடையாது, பரமசிவனுடைய சூலத்தை பார்த்து பயந்தது கிடையாது, இந்திரன் கையில் இருக்கக்கூடிய வஜ்ராயத்தை பார்த்து பயந்தது கிடையாது. ஆனால் பரம வேதாந்தியாக உண்மை கிடனா பயப்படுறேன். யார் சொல்றது? ரகுகுணனுங்கிற ராஜா ஜடபரதனை பார்த்து பயப்படுறது. நீர்தான் எனக்கு ஆத்ம தத்துவத்தை உபதேசிக்கணும், ஆத்ம தத்துவத்தை உபதேசிக்கணும். ஆனா பரம வேதாந்திய உண்மை கிடனா பயப்படுறேன்னு சொன்னாலும் ஆத்ம தத்துவ உபதேசம் நானு எங்கேயோ ரைப்பரிடத்திலும் கபிலிடத்திலும் கேட்கலாம். ரைப்பர்னு பெரிய பெரிய மகான், சாமானிய மகான். ரைப்பர் என்ற சொல்ல பெரிய மகான். அந்த ரைப்பரிடத்திலும் கபிலிடத்திலும் கேட்கலான்னு இருந்தேன். தெய்வமே என்னுடைய முன்னாடி கொண்டு அனுப்பி வச்சிருக்கு. யமனுடைய தண்டத்திற்கோ பரமசிவான சூலத்திற்கோ என்ன பகவானுடைய சக்கராயுதத்துக்கோ நான் இதுவரை பயப்பட்டதில்லை. ஆனா நான் சிறந்த சக்கரவர்த்தி, அப்படிப்பட்ட சக்கரவர்த்தி. ஆனால் நீ சொல்றதை கொண்டு பயப்படுகிறேன். நீ சொல்றதுக்கு பயன்
இப்ப நான் என்னவென்று புரிந்து கொள்ளலைன்னா, நீர் தான் இத்தனை நாடு என்னை தூக்கினீர், நீர் தானே தப்பாக தூக்கினீர், நான் தண்டனை கொடுக்கிறேன், நீர் இல்லை என்று கேட்க. அப்பதான் மனதான் சொல்றார், உன் பேச்சில் ஆத்மாவுக்கும் தேகத்துக்கும் வித்தியாசம் தெரிகின்ற. நான் தூக்கினேன்னு சொல்றேன், நான் எங்க தூக்கினேன்? சொல்றேன். சில பேர்லாம் இந்த காரியம் நான் பண்ணேன்னு, இந்த காரியம் என்னால் பண்ணப்பட்டதுன்னு, அந்த காரியம் அவரால் பண்ணப்பட்டதுன்னு. அந்த மாதிரி கிடையாது. அவனே கீதையில சொல்றான், இத்தனை நாய் நீங்க என்ன சொன்னீங்க, இத்தனை நாய் என்ன சொன்னீங்க, நீ தான் தப்பாக தூக்கினே, அதனால தண்டனை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிடணும். அப்ப பரதன் சொல்றான், உன் பேச்சுல ஆத்மாவுக்கும் அதே போல சரீரத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தெரியல. சரீரமா தேகாத்மா அபிமானம்னு வேறு, சரீரமா ஆத்மா ஒன்னா இருக்கிற மாதிரி தெரியறதேன்னு தெரிவிக்கிறான். ஏன் இது தெரிவிக்கிறான்னா, அறிஞ்சுட்டான் ரகுகுணன். ஏன்னா சக்கராயுதத்தை கொண்டு, சூரத்தை கொண்டு, அதே போல யமனுடைய தண்டத்தை கொண்டு, இந்திரனுடைய வஜ்ராயத்தை கொண்டு பயந்தது கிடையாது. உன்னை பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா உன்னுடைய வாக்கு அந்த மாதிரி ஓகோன்னு இருக்கு. அப்படி இருக்க ஓகோனுக்கு ஒரு வாக்கை பார்த்து பயப்பட்டாங்க. அப்ப நான் தூக்கல. அப்ப யார் தூக்கினா? பல்லக்க நான் தூக்கலன்னு சொல்லிடுறிய, பதில் சொல். அதுக்கு பதில் சொன்னா, நானா உன்னை தூக்கினேன், நானா உன்னை தூக்கினேன். உன் உடம்பு பல்லக்கை தூக்கியது, பல்லக்கை தண்டு தூக்கியது. என் உடம்பு நான் தூக்கல. என் உடம்பு தூக்குதுன்னா நான் தூக்கின மஞ்சள் சுவாமி, என் உடம்பு வேற, நான் வேற ஆச்சே. பிரியத்துக்கா சொல்ல, கையால ஒருத்தர் அடிச்சிட்டேன், உடனே குடிச்சுட்டு போயிட்டார். குடிச்சுட்டு உடனே கொஞ்சம் சாஸ்திர ஞானம் தெரிஞ்சவன், சாஸ்திர ஞானம் தெரிஞ்சபடியால இவர் என்ன பண்ணினார், ஒவ்வொரு நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டியாங்கிறதுக்காக என்ன பண்ணினா, உனக்கு தண்டனை கொடுக்க போறேன்னு அவரை பார்த்து கேட்ட, சுவாமி நான் அடிக்கலாம் பாருங்க. என்ன கையால அடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னா, கையால தானே அடிச்சேன். ஆமா, கையால அடிச்சேன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா கை நான் இல்லையே. கையால அடிச்சேன்னு நான் ஒத்துக்கிறேன், கை நான் இல்லையே. தீர்ணமா ஒண்ணு வேண்டாம். இந்த சரீரம் நானா? இந்த சரீரம் வேறு, ஆத்மா வேறு இல்லையா? அதே போல நான் அடிக்கலையே. அதே போல இங்க என்ன சொல்றாருன்னா, நான் தூக்கலையே. நான் தூக்கினா என்ன அர்த்தம்? ஆத்மா தூக்கிதுன்னு அர்த்தம். நான் தூக்கலையே, என் உடம்பு தானே தூக்கிட்டுனாரு. அதுக்கு மேல என்ன சொல்றாரு, உடம்பு கூட தூக்கலையே, பல்லக்கு தானே தண்டை தூக்கிட்டுனாரு. பல்லக்கு தூக்கிட்டு தண்டு இருக்கணும் பல்லக்குக்கு, அந்த தண்டு தானே தூக்கிட்டு. அதுக்கு மேல அந்த தண்டார் தோல் தானே தூக்கிட்டினாரு, தோல் தூக்கிட்டினாரு. தோல் இரும்பு தூக்கிட்டினாரு. இரும்பை என்ன பாருங்க, இரும்பை முட்டி தூக்கிட்டினார். அந்த முட்டியை கால் தூக்கியதுன்றார், அந்த காலையை பூமி தூக்கியதுன்றார். தானே பாருங்க, மொத்தத்தில் யார் தூக்கினான்? பூமி தானே தூக்கிச்சு. சாமி ஒண்ணுமே பெரியல. மறுபடியும் சொல்றேன், நானா தூக்கினேன்னு கேட்கிறாரு. யார? ரகுகுணை பார்த்து ஜடபரசு. நாம் தூக்கல, உடம்பு தூக்கிட்டு. அப்புறம் அந்த பள்ளத்தை தண்டு தூக்கியது. அதுக்கு மேல அந்த தண்டை தோல் தூக்கியது. அதுக்கு மேல அந்த தோலை இடுப்பு தூக்கியது. அதுக்கு மேல அந்த தண்டை இடுப்பு தூக்கியது. இடுப்புக்கு மேல முட்டி தூக்கியது. முட்டிக்கு மேல அதுக்கு மேல கால் தூக்கியது. காலை பூமி தூக்கியது. மொத்தத்தில் யார் தூக்கினார்? கன்ஃபியூஷனா இருக்க, ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. ஒன்னும் கன்ஃபியூஷன் கிடையாது. கடைசியில தூக்கினது எது ஆதாரம்? பூமி தானே ஆதாரம். பூமி தானே ஆதாரம், பூமி தூக்கியதுங்க. மொத்தத்தில் யார் தூக்கினாங்க? பூமி தானே. அப்ப நீ எதாவது கேட்கணும்னா பூமியைத்தானே கேட்கணும். எதற்காக நான் தூக்கினேன் என்று என்னை கேட்கிறாய்? யாரை பார்த்து? ரகுகுணை பார்த்து ஜடபரத்து கேட்கிறோம். நீ தானே தூக்கினேன் அப்படின்னு கேட்க என்ன பாருங்க, இத்தனையும் தூக்கியது என்னை மட்டும் பிடிச்சு முடி தூக்கினேன்னு தூங்கிறாங்க. அப்ப என் தோலை கேள், என் இடுப்பை கேள், என் தண்டை கேள், பள்ளத்தை கேள், என் உன் உடம்பை கேள். இதற்கு எத்தனையோ தூக்கி இருக்கு. இது புரியறதுக்காக ஒண்ணு பார்ப்போம், ஒண்ணு வரும். இது புரியறதுக்கு ஒரே ஒரு விஷயம் பார்ப்போம், ஆனா நிதானமா பார்ப்போம். இப்ப
சுவாமி நீங்க முதல்ல இதை சொன்னல அடிச்சுட்டு அந்த காவலாளி கேட்டோன்னு நான் அடிக்கிறேன் கை அடிச்சது நான் இல்லைன்னு சொன்னேன்னா அந்த விஷயத்துக்கு பின்னாடி சொல்றேன். அது அப்படியே நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோ. இருந்தாலும் இப்ப என்ன சொன்னார்? தோல் தூக்கியது, அதுக்கு மேல கால் தூக்கியது, பூமி தூக்கியது, ஒவ்வொன்றா சொல்லி வந்தாரணும். இப்ப இதுக்கு ஒரு இது ஒரு பிரியத்துக்காக ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்ப அப்படின்னு பிரசாதம் பண்ணணும், சாதம் அடிக்கணும். சாதம் அடிக்கிறனால பானையில போட்ட உடனே சாதம் வந்துடுமா? பானையில அரிசி போடுறேன், சாதம் வந்துடுமா? அது என்னவா சாதம்? நெருப்பு இருக்கணுமே. நெருப்புக்கும் பானைக்கும் தொடர்பு இருந்தாலும் வரணும். சரி, அப்ப பானைக்கும் தண்ணீருக்கும் தொடர்பு இருக்கணும், தண்ணீருக்கும் அரிசிக்கும் தொடர்பு இருக்கணும், அரிசி கடைசியில சமையல் ஆகணும். அப்ப நெருப்பு தான் சமைக்கணும். ஒருத்தர் என்ன பண்ணார்? நெருப்பை எடுத்து அரிசியை எடுத்து நெருப்புல போட்டார். நெருப்பு தானே சமைக்கிறது. அரிசி எடுத்து நெருப்புல போட்டார். என்ன ஆகணும்? அக்ஷதையை போல கறிக்கட்டையா இருக்கணும். அவ்வளவுதான் ஆகணும். அதுக்கு மேல உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது, கறிக்கட்டை தான் இருக்கணும். சரி சுவாமி, தண்ணீர் இருந்தா தான் சமையல்னு சொல்லிடு. அப்ப தண்ணீர்ல அந்த அரிசி எடுத்து போட்டா என்ன ஆகும்? கொஞ்ச நாள் கழிச்சு சொதன்னு ஆயிடும். அவ்வளவுதான் ஆகும். அப்ப தண்ணீர் எடுத்து நேரே நெருப்புல, சரி நெருப்புக்கும் தண்ணீருக்கும் சம்மந்தம் வேணுமானோ? தண்ணீர் எடுத்து நெருப்புல போட்டுறேன். போட்டாச்சுன்னா நெருப்பு அழிஞ்சு போயிடும். ஆக ஒவ்வொன்றை தாங்கி ஆகணும்லவா? அப்ப முதல்ல நெருப்பு, அதுக்கப்புறம் நெருப்புல பானை வைக்கணும், பானையில தண்ணீர் போடணும், தண்ணீர்ல அரிசி போடணும். இப்ப எதை சமைப்பது என்று சொல்லணும்னா ஒவ்வொன்றும் சம்பந்தப்பட்டதுன்னா ஆக மொத்தத்துல கடைசியில அனைத்துக்கும் ஆதாரம் எது? பிரம்மம். அனைத்துக்கும் ஆதாரம் எதுன்னா பிரம்மம். நீ அதை புரிஞ்சு கொள்வாயா? அதை புரிஞ்சு கொள்ளாம என் உடம்ப பார்த்து அடிக்கிறையே, நீ ஒழுங்கா தூக்கலையேன்னு, என் உடம்ப பார்த்து அடிக்கிறாய அப்படிங்கிறது. நான் நீ நல்லா பருத்து இருக்கியே, நல்லா அடிக்க நல்லா தூக்கலாமேங்கிறாய. பருத்து இருப்பது என் உடம்பா? ரெண்டாவது தூக்கணும் என்று தெரிஞ்சு கொண்டது நானா? நல்லா பருத்து இருக்கணும். பருத்து இருக்கிறது என்னுடைய உடம்பா ஆத்மாவா? சுவாமி, ஆத்மா பருக்காது, இருக்காது, இன்னும் இருக்காது. ஆத்மா ஒரே நிலையில இருக்கும். அவ பருத்து இருப்பது உடம்பு. சரி, தூக்கணும் நினைச்சது எது? தூக்கணும் தெரிஞ்சு கொண்டது எது? நான் தானே. அப்ப நான் என்கிற ஆத்மாவுக்கு தான் அறிவு இருக்கு. அது பருத்து இருக்காது, இழைத்து இருக்காது. நான் என்கிற ஆத்மாவுக்கு தான் அறிவு இருக்கு. அது பருத்து இருக்குமா? அது இழைத்து இருக்குமா? இருக்காது. ஆனா நீ தண்டிக்கணும்னு நினைப்பது உடம்பு. தூக்கணும்னு நினைச்சது, தூக்கணும்னு அதை தெரிஞ்சு கொண்டது என் ஆத்மா. நல்லா பாருங்க, தூக்கணும்னு தெரிஞ்சு கொண்டது என் ஆத்மா, என் உடம்பு இல்லை. உடம்புக்கு ஞானம் இருக்கா? கிடையாது. ஆனா தூக்கணும்னு நினைச்சது ஆத்மா. ஆனா நீ தண்டிக்கணும்னு நினைப்பது யார? என் உடம்ப. ஆனா உடம்பு அடிபட்டதுன்னா வருத்தப்பட போவது உடம்பா? இது ஆத்மா. உடம்புக்கு அடிபட்டு விட்டு வருத்தப்படுறது உடம்ப வருத்தப்படும். உடம்பு வருத்தப்படாது, வருத்தப்படுவது ஆத்மா. அப்ப உடம்புக்கு வருத்தம் தெரியாதுன்னா தெரியவே தெரியாது. உயிர் பிரியத்துக்காக சொல்றேன். உயிர் போயிடுச்சு. உயிர் போனதுக்கு அப்புறம் சிதையில வச்சு மூக்காகணும். உயிர் நன்னா இருக்கச்சே இந்த சரீரத்துக்கு என்னென்னலாம் வேணுமோ அத்தனையும் பண்ணிக்கிறார். இந்த சரீரத்துக்கு என்னன்னா குழு காத்து வேணும், இந்த சரீரத்துக்கு நல்லா சாய்மானம் வேணும். இதெல்லாம் ஆத்மா கேட்டதா? கேட்கல. இந்த சரீரத்துக்கு இந்த உணவு வேணும், ஞாயிற்றுக்கிழமையானா இந்த உணவு நல்லா இருக்கும், திங்கட்கிழமைனா இந்த தேசத்துல நல்லா இருக்கும், செவ்வாய்க்கிழமைனா அந்த தேசத்துல நல்லா இருக்கும். அதெல்லாம் எது கேட்கறது? ஆத்மா பசிக்கிறதுன்னு கேட்குது. ஒண்ணுமே இல்லையே. அப்ப கேட்கறது யாரு? சரீரம் தானே. அப்ப எப்ப சரீரம் கேட்டுட்டோ, ஆனா அதோடைய ஆனந்தத்தை எது அனுபவிக்கிறது? ஆத்மா தான் அனுபவிக்கும். சாப்பிடுறது பூர்த்தியா சரீரம், அனுபவிப்பது பூர்த்தியா இது ஆத்மா அனுபவிக்கிறது. ஆனா அதே இந்த சரீரத்திலிருந்து இந்த பிராணம் போயிட்டு வச்சுக்க, இந்த சரீரத்திலிருந்து இந்த பிராணம் போயிடுச்சுன்னா உடனே கூட கொண்டு போறார், நேர சசானத்தை கொண்டு போறார். அங்க இதை தீ மூட்டுறாங்க. இதே இவர் பிராணம் இருக்கச்சே ஒண்ணும் இல்லை, ஒரு பக்கத்துல ஒரு தீக்குச்சி இருந்தாலே எரியது சுவாமின்றார். அங்க கூட எரிய வச்சு வைக்கணும். எரிய வைக்கச்சே நன்னா இருக்கு சுவாமி, எங்க அப்பா நன்னா எந்த இது இல்லாம நன்னா எரிஞ்சார் அப்படின்றார்.
அதை உயிரோடு இருக்கும்போது எழிச்சு பிடிச்சிட்டு போயிடுவான். உயிரோடு இருக்கிறது பிடிச்சிட்டு போயிடும். அப்ப என்ன தெரியுதுன்னா, சரீரத்துக்கு எந்த ஞானமும் கிடையாது, சரீரத்துக்கு எந்த அறிவும் கிடையாது. பிராணன் அதுல இருக்க வைக்கவேதான் இதெல்லாம் மேல பார்க்க போறோம். யதீந்திரபத கீபிகா இதெல்லாம் பார்க்க போறோம். அது என்னமோ தெரியல, இந்த ரெண்டுமே கோயின்சில் ஆயிடுச்சு ஒண்ணுக்கு ஒண்ணு. அதாவது ஒரு பக்கம் பாகவதம், மற்ற பக்கம் யதீந்திரபத தீபிகா, ரெண்டுத்துக்குமே நன்னா ஒரு பொருத்தமான ஒரு நிலை ஏற்படுறது. அப்படின்னு தெரியாது, அது பகவான் தான் அந்த மாதிரி பண்ணி விட்டாருன்னு நினைக்கிறேன். ஆக இப்ப இவ்வளவு தூரம் வந்துச்சு, இங்க பிராணம் இருக்கச்சே துடிக்கிறோம், நெருப்பு பட்டாரு உடனே கொப்பளம் சொல்றது. ஆனா அங்க கொண்டு போய் தள்ளியாச்சுனாலே என்ன எழுந்துச்சா, என்ன ஆச்சா, கட்டை வேகுதா வைக்கலையா அப்படின்னு கேட்கிறேன். கட்டை வெந்துட்டாரா இல்லையான்னு கேட்கிறா இல்லையா? அப்ப உயிர் வெந்த போன பிறகு எரிச்சா ஒரு காரியம் பண்ணினாங்க இருக்கும்போது தீக்குச்சி பட்டாலே துடிக்கிறோம். இதுல இருந்து தெரிஞ்சு கொள்ளணும் என்னன்னா, யாரும் இந்த சரீரத்துக்கு மதிப்பு கொடுக்கிறது கிடையாது. இங்கிருந்து கிளம்பி போராடணும், புரியறதுக்காக சொல்றேன். இதே இந்த சரீரத்தை வச்சிருக்காரணும், இங்க வச்சுட்டு இருக்கச்சே அது மேல ஈகி சரி பிராணம் எடுத்து அவங்களை ஏழை பண்ணிட்டு போகணும். போறதுக்காக எல்லாரும் பார்க்கணுமோன்றதுக்காக சரீரத்தை வைக்கிறா. சில பேர் 3 நாள் வைக்கிறா, சில பேர் 2 நாள் வைக்கிறா, சில பேர் 1 நாள் வைக்கிறா. ஆனா சாமானியம் ஒரு ராத்திரி வைக்கப்படாதுன்னு சொல்லி இருக்குது. அது ராத்திரி இருக்க வேண்டிய நிர்பந்தம் வச்சுட்டு சாயங்காலம் போயிட்டோம்னு வச்சுக்கோம். ராத்திரி வைக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சுன்னா அது வச்சுதான் ஆகணும். ஏன்னா அதுக்கு மேல சாயங்காலத்துக்கு மேல ஸ்மசானத்துக்கு போகப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால கூடாதுன்னு வச்சுட்டு இருக்கோம். இப்ப உடனே எடுத்துக்கணும். சில பேர் 4 நாள் 5 நாள் குழந்தை விதேசத்துல இருக்கான் சுவாமி, வர்ணம் பண்ணோம் அப்படின்னு 3 நாள் வச்சிடுறா. அப்ப ஈகி ஏதாவது கொஞ்சம் உடனே விரட்டிட்டே இருக்கும். அதே இங்க இருந்து கொண்டு போய் அங்க போய் அது இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு அந்த உள்ள தனியாச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் உடனே இந்த தலைப்படாவுடையது எல்லாம் இது இருக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. உடனே பார்வத்தின்னு இருக்காரு கொடுத்துடுறாரு. இப்ப அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அதெல்லாம் கிடையாது. இங்க ஓட்டி நோக்கணும், அவர் மேல எதுவும் படப்படாது, நன்னா இருக்கணும்னு என்ன பண்ண அங்க உள்ள தலைவர் நெருப்பிலேயே தாழணும். அவ்வளவுதான் மதிப்பு சரீரத்துக்கு, அவ்வளவுதான் மதிப்பு. இவரை கொண்டு போய் நெருப்புல போடுறதால தான் மதிப்பு கொடுக்குறவங்க. அதுக்கு மதிப்பு கொடுக்க போவதே இல்லை. உள்ளே இருக்கிற ஆத்மா வரைக்கும் தான் சரீரத்துக்கு மதிப்பு. நல்லா படிச்சுக்கணும். உள்ளே இருக்கிற அது மட்டும் இல்ல, பிராணம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, இவரை தொட்டா உடனே குடிக்கணும், இவரை தொட்டா உடனே குடிக்கணும். பிராணம் இருக்கச்சே சுவாமி அவரை தொட்டா உங்களுக்கு புண்ணியம் போட்டுருக்கு, அவ்வளவு புண்ணியாத்மாவா இருக்காரு அப்படின்றோம். ஆனா அதே பிராணம் போயிடுச்சுனாலே சுவாமி அவர் போயிட்டாரு, தொட்டுட்டு வந்துட்டேன் குடிக்கலாமா அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அப்ப என்ன தெரியுது, சரீரத்துக்கு மதிப்பு இருக்கணும், மதிப்பே கிடையாது. உள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு தான் மதிப்பு. அப்ப என்ன, தூக்கிறது சரீரம், ஆனா தூக்குறங்கிற நினைப்பது ஆத்மா. தூக்கினது சரீரம், அந்த பல தூக்கினது சரீரம் தான். ஆனா தூக்கணும்னு நினைப்பது எது, ஆத்மா. உயிர் இருக்கும் போது உடம்பு அடிச்சா வலிக்கிறது, இந்த அடிச்சா வலிக்கிறது, உடம்பு அடிச்சா வலிக்கிறது. ஆனா உயிர் பிரிந்த போது அந்த உடம்பு அடிச்சா வலிக்கிறது, வலிக்கவே இல்லையே. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுதா, இந்த உடம்புக்கு வலி தெரியாது. என்ன பண்ணீங்க, இந்த உயிருக்கு அடிச்சா வலிக்கிறது வேணும், பிராணம் போனதுக்கு அடிச்சா வலிக்கிறதா, வலிக்கிறது ஏனும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த உடம்புக்கு வலி தெரியாது, ஆத்மாவுக்கு தான் வலி. ஆத்மா இருக்கிற வழி இருந்தோம், இது அடிச்சா வலிக்கிறது. ஆத்மா கிளம்பி போயிடுச்சுன்னா என்ன வேணா அடிக்கும், சத்தமா படிச்ச மாதிரி அடிக்கணும். இது அப்ப வலிக்கிறது. ஆனா ஆத்மாவுக்கு உடம்பு இல்லைன்னா வலிக்கவே வலிக்காது. சரி சுவாமி, அப்ப ஆத்மாவுக்கு தான் வலின்னு சொன்னோம். அப்ப ஆத்மா அடிக்க முடியும், ஆத்மா அடிக்க முடியாது. ஆத்மாவுக்கு உடம்பு இல்லைன்னா வலிக்காது. புரியலையே சுவாமி, நமக்கு உடம்புல அடிச்சா வலிக்கணும், ஆத்மா இருந்தா தான் வலிக்கும். அதே நேரத்துல ஆத்மா கிளம்பி போயிடுச்சுன்னா எத்தனை அடி உடம்பு அடிச்சா வலிக்காது. சரி, அப்ப ஆத்மாவுக்கு தானே வலி. அப்ப ஆத்மாவை அடிக்கிறேன்னா வலிக்குமான்னா, ஆத்மாவுக்கு உடம்பு இருந்தா தான் வலிக்கு தெரியும். ஆத்மா உடம்பு இருந்துதான் வலி தெரியும், இல்லைன்னா வலிக்கவில்லை. ஏன்னா எதை அடிக்க, ஆத்மா அடிக்கணும்னா முதல்ல எங்க இருக்கா சொன்ன ஆத்மா, பாலாங்க சதபாகஸ்ய சதபா கல்பிதஸ்ய.
என்னன்னா ஒரு நெல் நுனி, அந்த நெல் நுனியுடைய நுனி இருக்கு இல்லையா, கீழ்பாகத்துடைய நுனி, அந்த நுனியத்தான் அக்ஷதைன்னு சொல்லுவாங்க. அந்த நுனியை மட்டும் எடுக்கணும். எடுத்துட்டு அதை 100 கூறு ஆக்கணும். 100 கூறு ஆக்கினதுக்கு அப்புறம் அந்த 100 கூறுல ஒரு கூறு வருமோ, அந்த ஒரு கூரை மறுபடியும் 100 கூறு ஆக்கணும். ஆக்க முடியுமான்னு கேட்காதுங்க, சாஸ்திரம் இருக்கு. ஆக்கினதுக்கு அப்புறம் அதுல ஒரு கூறு வருதணும், அதுதான் ஆத்மாவுடைய சைஸ். ஒண்ணுமே இருக்காது, நிக்காது. அணுஸ்வரூபம் அபிஸ்வரூபம் அபிகச்சத அதை எப்படி அடிக்க? நைனம் சிந்தந்தி சத்ராணி நைனந்த கதி பாபாவுக்கா கண்ணனை கீதையில சொல்றாருன்னு, ஆத்மாவை கொளுத்தவோ உணர்த்தவோ அடித்தவோ எரிய வைக்கவோ எதுவும் முடியாதுன்னு இருக்கல. அப்படி இருக்க செய்து அவர் ரொம்ப சிறியவர், அவர் அடியே படமாட்டார். ஆத்மாவை வெட்டவோ உணர்த்தவோ நினைக்கவோ கொளுத்தவோ ஒன்னும் பண்ண முடியாது. இது இத்தனை எதை பண்ண முடியும்? உடம்பத்தான் பண்ண முடியும். ஆத்மா பண்ண படவே முடியாது, உடம்பத்தான் பண்ண முடியும். சரி சுவாமி, அப்ப இத முதல்ல தெரிஞ்சுக்கொள் அரசனே, உடம்பு வேறு ஆத்மா வேறு, ரெண்டும் ஒன்று கிடையாது. ஆனா நாம் அநேகமா இந்த உடம்புக்குத்தான் பிராதானியம் கொடுக்கிறோம், ஆத்மாவுக்கு பிராதானியம் கொடுக்கறதில்லை. முக்கியக்காக வெளி சுவாமி, அதனால என்னால வர முடியல. அதே போல எனக்கு ஜுரம் வந்துருச்சு சுவாமி, இதெல்லாம் ஜுரம்லாம் ஆத்மாவுக்கா இல்ல ஒரு சரீரத்துக்கு? எல்லாமே சரீரத்துக்கு தான் அப்படின்னு தெரிவிக்கலாம் இல்லையா? ஆனா ஒண்ணும் பண்ண முடியும் தெரிவிக்கலாம் இல்லையா? அப்ப உடம்பு வேறு ஆத்மா வேறு. நீ அடிக்கிறாய் என்று சொல்லலாம், உடம்பை பற்றி சொல்கிறாய். ஆனா உடம்பு உன்னை தூக்கியது என்று நினைக்கிறாய். உண்மையில் நான் தான் உன்னை தூக்கணும் என்பதற்காக கூப்பிட்டாய். இந்த குழப்பத்தில் தான் எவ்வளவு தூரம் தெரிவித்தால் பேசுறேன். என்ன பேசிட்டு இருக்க? இது வேறு அது வேறு நினைக்கணும்னு சரீரத்தையே நீ ஆத்மாவை நினைச்சுட்டு இருக்க. நீ என்ன நினைச்ச? என்ன தூக்க வைக்கணும், என்ன தூக்க வைக்கணும் நினைச்சுனோ? என்ன தூக்க வைக்கணும்னா ஆத்மா வைத்துக்கொண்டு தூக்க வைக்கணும்னு நினைக்கிற. ஆத்மா தூக்குமா? தூக்காது, சரீரம் தான் தூக்கும். ஆனா ஆத்மா நினைச்சதான் தூக்கும். ஆத்மா இப்ப சொல்றேன், ஆத்மா வேறு சரீரம் வேறு. ஆத்மா வேறு சரீரம் வேறு. சரீரம் அனித்தியம், ஆத்மா நித்தியம். சரீரம் என்பது அனித்தியம், ஆத்மா நித்தியம். அப்ப அது மட்டும் இல்ல, ஆத்மா அறிவு உடையது, சரீரம் அறிவற்றது. சரீரம் அறிவற்றது, அறிவில்லாதது. ஆத்மா அறிவில்லாதது, சரீரம் அறிவோடு கூடியது. இன்னின்ற நேர்மை இனியாமுறாமை தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப இந்த வேறுபாட்டை நீ தெரிந்து கொள்ளத்தான் அங்க போறேனோ. யார் சொல்றார்? ரகுவனை பார்த்து கபிலாச்சாரி இவர் தெரிவிக்கிறார். ஜனவரது ரகுவனை பார்த்து தெரிவிக்கிறார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுதான் நீங்க போயிட்டு இருக்க. கபிலாச்சாரிய போகணும்னு தெரிஞ்ச போயிட்டு இருக்க. அவரை இதைத்தான் சொல்ல போறார், நானே இதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். கபிலாச்சாரி போன அவரை இதான் சொல்ல போறார். என்னிடத்து வந்தாலும் இதுதான் சொல்லி கொடுக்க போறேன். அப்ப அரசன் விழுந்து சேவிக்கிறேன். அப்ப எப்பேற்பட்ட விஷயத்தை கேட்டதினால் சொல்கிறேன். இதையெல்லாம் நான் சொன்னாலும் திரும்ப நீ நடப்பாய். அப்படின்னா ஒரே வழி. அப்ப இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப அடியை சொல்லியிருக்கேன், நீங்களும் கேட்டு இருக்கேன். அதே போல ஜடபரத சொன்னார், ரகுகுணன் ராஜா கேட்டிருந்தார். இது சாஸ்திரம் நிற்கவே நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான். நிற்க வேதிய வேதத்தின் உட்பொருள் நெற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் சொல்லி அது நிக்கிற மனம், மனதில் நிக்கிற மனம். மனசுல நிற்பதற்கு என்ன பண்ணலாம்? நம்ம எத்தனையோ காலட்சேபம் பண்ணிட்டு இருக்கோம், எத்தனையோ காலட்சேபம் கேட்கணும். கேட்டதுக்கு சொன்ன கேட்கச்ச நல்லா புரியுது சுவாமி. அப்புறம் ஒரு மணி நேரம் வச்சது அது ஒண்ணுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா? ஏதாவது வழி இருக்கா? ஏதாவது மருந்து போடுறது அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இருக்கு. உயர்வதற்கு ஒரே வழி. என்ன வழின்னா அதுக்கு மருந்து இருக்கு. என்ன தவிர மருந்து? ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய சமூகத்தோடு சேரணும், மகான்களோடு சேரணும், அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை வாங்கிக்கணும், அவர்களோடு கலக்கணும். அதுதான் முக்கியம். அது இல்லைன்னா பிரயோஜனமே. அப்படியா சுவாமி? தடுமா டக்கதிகள் முற்றும் தவிர்த்து சென்று நினைந்தால் கொடுமா வினையே நம்ம நடிகார் அடியே கூடும் இதுவல்லால் அப்படின்னு தெரிவிக்கிறாரு 10ஆம் திருவாகையில. அந்த மகான்களோடு சேரணும், அவர்களோடு போ.
அவருடைய ஸ்ரீபாதீர்த்தத்தை வாங்கிக்கோ. அவர்கள் சாப்பிட்ட நிச்சத்தை சாப்பிட்டு அவனால் தது உச்சிஷ்டம் சுபாவனம், தது உச்சிஷ்டம் சுபாவனம் போனகம் செய்த சேடம் தருவரேன் புனிதவன்றே. அவர்கள் திருவடி துகள்களைத்தான் நம்ம பார்க்கணும். அப்ப அவ உபதேசம் பண்ணுவார், ஆத்மம் என்ன தத்துவம் என்ன இதெல்லாம் உபதேசம் பண்ணுவார். ஆக இந்த ஆத்ம தத்துவ உபதேசம் நல்லா பண்ணிடுவோம். அந்த மாதிரி பண்ணேன்னா அவளை தலையால தரித்து கொண்டால் உன்னுடைய பாவங்களும் உன்னுடைய அஜானமும் ஒரேடியா போகுது. இதெல்லாம் ஜடபரதர் யாருக்கு உபதேசம் பண்றார்? ரகுகுணன் என்கிற ராஜாவுக்கு உபதேசம் பண்றார். இத்தனைக்கும் அந்த ரகுகுணன் முதல்ல நினைச்சான், இந்த ஜடபரதரை பார்த்து அதோ அங்க நின்றுட்டு இருக்காரு, நல்லா வடிட்டமா ஒருத்தர் உட்கார்ந்து நின்றுட்டு இருக்காரு, அவர் ஐஷன் வந்து 4வது ஆளாக பல்லக்க தூக்குவது ஐஷன்வாகன்னு மற்ற 3 பேரே வந்தார். அவன் 3 பேரை அவரை வச்சு அவருக்கு ஐஷன் வராரு. அவருக்கு அவருடைய தோலை இந்த தண்டை வச்சாச்சு. அவர் தூக்கிட்டு வரச்சு தூக்க முடியாம தூக்குறாரு. இவரால் தூக்க முடியலன்னு இல்ல, இவர் பகவத் தியானத்துல இருக்கார். பகவத் தியானத்துல இருக்கச்சு தலாடும் காலாகும் நெஞ்சடியும் இதெல்லாம் இருக்க செய்து. அப்ப ஒரே நிலையில அந்த பல்லுக்கு போகல. ஒரே நிலையில பல்லக்கு போகாதபடியால என்ன ஆயிடுச்சுன்னா, உடனே ராஜாவை கோவம் வந்து ஒரு மாதிரி பல்லக்கு தடுங்கின்றே இருக்கு. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்ல. அப்ப அந்த 3 பேரும் இப்ப புதுசா வந்திருக்காரு, இவர் தான் சரியா தூக்குன்னு சொன்ன உடனே அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, உன்னிடத்துலதான் குற்றம் இருக்கு, உனக்கு கசையடி கொடுக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்ன தப்பு பண்ணேன், நீ தானே தூக்கினேன், நான் எங்க தூக்கினேன் என்று கேட்க, மேற்கொண்டு ஒவ்வொரு விசாரணையை நான் தூக்கல, என் உடம்பு துக்கித்து, என்னுடைய தண்ணி துக்கித்து, பல்லக்க வந்து அதுக்கு மேல கொண்டு என்னுடைய கால் துக்கித்து, முட்டி தூக்கித்து, ஒவ்வொன்றும் சொல்ல சொல்ல ராஜா வியந்து போய், என்ன இந்த மாதிரி சொல்ல, பூமி தூக்கித்துனே இத்தனை பேர் இருக்காருன்னு சொல்ல, இத்தனை பேர் கேட்டா எங்க சொல்ல முடியும்ன்றது தெரிஞ்சு கொண்டு ஆத்மா வேறு சரீரம் வேறு புரிஞ்சுக்கல, புரிந்து கொள்ளாதபடியாலே உனக்கு இந்த மாதிரி வந்துட்டுனார். சரி சுவாமி, இப்ப அவன் தூக்கினதுக்கும் ஆத்மா வேறு சரீரம் வேறு சொன்னதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்னா, அப்ப ராஜா என்ன சொன்னார், நீதான் சரியா தூக்கலன்னு. அப்ப ஆத்மா வந்து சொன்னார், ஆத்மா தூக்கிட்டா தூக்கல, சரீரம் தான் தூக்கிட்டேன். சரி சுவாமி, சரீரம் தான். ஆனா ராஜா பேசினது ஆத்மாவும் சரீரம் பிரிக்காம பேசினார். அவர் என்ன சொல்லியிருக்கணும், எதுவா சொல்லியிருக்கணும், ஒண்ணுமில்ல, நீ தூக்கல, உன்னால் உன்னோடு இருக்கக்கூடிய சரீரம், ஆனா உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, அதுதான் தூக்கின்னு சொல்லியிருந்தா அப்ப அந்த ஜடவரத்தை ஒத்துட்டு இருப்பார். அப்படி சொல்லியாரு, நீதானே தூக்கிறேன். அப்ப நீதானேன்றதுக்கு அப்ப ஆத்மா தூக்கின்னு உங்களுக்கு தோணும், தூக்கலையே. அப்ப அவருடைய எண்ணம் என்ன, ஆத்மாவும் சரீரமும் இது என்னது, சரீராத்ம விவேக ஞானம் இல்லைன்னு அர்த்தம். அந்த சரீராத்ம விவேக ஞானம் இது என்னைக்கு கிருத்தயுகத்திலேயே, இன்னைக்கு இல்ல. ஏன்னா கிருத்தயுகத்துல அந்த விவேக ஞானம் இல்லாதபடியால அந்த விவேக ஞானம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் இவர் எங்க போயிட்டு இருக்கார், கபிலாச்சாரிக்கும் ரைட் பக்கத்தையும் போயிட்டு இருக்கார். போகிறதுக்குதான் பல்லக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்கார். அந்த போகும்போதே இவர் தெய்வமா பார்த்து நீ எனக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லி இவரை கனெக்ஷன் வந்தார். அதனால அப்ப நீ இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு உபதேசம் பண்ணார், ஜடபரதர் அந்த ரகுகுணன் என்ற ராஜாவுக்கு உபதேசம் பண்ணார். இதெல்லாம் சாஸ்வதமா நிக்கணும்னா மகான்களுடைய திருவடியை பார்த்து அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஏற்றுக்கொள், அவர்கள் சாப்பிட்ட விச்சத்தை சாப்பிடு, மேற்கொண்டு அவர்கள் திருவடிகளில் வீழ்ந்து நல்லா சேவிச்சுக்கோ, உன்னுடைய பாவங்கள்லாம் தொலையும், உன்னுடைய அஜானங்களா தொலையும். தொடஞ்சாச்சுன்னா அப்ப எல்லாம் ஒரேடியால போயிடும். ரகுகுலுக்கு உபதேசம் பண்ணார், ஆத்ம தத்துவ உபதேசம் பண்ணார். இதோடு 5வது ஸ்கந்தம் முடிஞ்சிட்டு, 5வது ஸ்கந்தம் முடிஞ்சிட்டு இதன் பிறகு 6வது ஸ்கந்தம். கொஞ்சம் சுருக்கமா ஒவ்வொன்னு சொல்லிடுறேன், இனிமே என்ன சொல்ல போறேன். 6வது ஸ்கந்தம் பிறந்தது. 5வது கந்தத்தின் கடைசியில நரகத்தை பத்தி சொல்றார். இன்னும் கொஞ்சம் இருக்கு, நரகத்தை பத்தி வர்ணிக்கிறார். இப்ப நம்ம பூகோளம் எப்படி பிரிச்சோம் பார்க்கணும். 7 தீபங்கள், 7 தீபங்கள், 7 கடல்கள், அதே போல பாரத வருஷே பரத கண்டை இதெல்லாம் பார்த்த போனோம். அதெல்லாம் கீழே இருக்கு. அதுல கீழே இருக்கக்கூடிய நரக லோகம், அதுல ஒரு லோகம் நரக லோகம். அந்த பூலோகத்தை கிடைத்தது நரக லோகம் இருக்கு. ஆதிசேஷன் தான் இந்த மொத்த அண்டகடாகத்தையும் தாங்குறார். இந்த மொத்த 14 லோகங்கள் உண்டு ஒரு அண்டகடாகம். அந்த அண்டகடாகத்தை ஆதிசேஷன் தான் தாங்குறார். மொத்தம் நரகங்கள் எத்தனை தெரியுமா, 1 2 இல்ல,
22 நரகங்கள், நரக தேசம் 22 ஒண்ணு இல்ல. ரூரு நரகம், அசித பத்திர நரகம், தாளவர நரகம், கும்பீபாக நரகம். அப்ப அந்தந்த பாவத்துக்கு தகுந்தாப்போல அந்தந்த நரகத்துக்கு போவோம். நரகம்னா ஒண்ணுன்னு நினைக்க வேண்டாம். அந்தந்த பாவம், இவர் இந்த பாவம் பண்ணாரா இங்க பண்ணுங்க, இந்த பாவம் பண்ணாரா இப்ப படிக்கச்சே ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு தந்தவரை அந்தந்த கிளாஸுக்கு அந்தந்த சப்ஜெக்டுக்கு தந்தவர் கிளாஸ் இருக்கணும். அதே போல இவருக்கு ஒரு சப்ஜெக்ட், என்னென்ன பாவத்தின் வகை, அந்த பாவத்தின் வகைக்கு தகுந்தாப்புல இந்தந்த நரகம் சொல்றார். அப்ப நரகத்தெல்லாம் சொன்னார். நரகத்தெல்லாம் சொல்லி 5வது ஸ்கந்தத்தை படிக்கிறார். இப்ப நம்ம 5வது ஸ்கந்தத்துல ஜனபர்தர் உபாக்கியானம் பார்க்க போனோம். அதுக்கப்புறம் நரகத்தை சொல்லி முடிக்கிறார். யாரு? சுக்கராச்சாரியர். யாருக்கு முடிக்கிறார்? பரீட்சித் மகாராஜாவுக்கு சுக்கராச்சாரியர் முடிக்கிறார். சொல்லி முடிச்சவனே பரீட்சத்துக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு, ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. நீ நரகத்தை சொல்லி முடிச்சிருந்தா இந்த ராத்திரியில நான் பயந்துட்டு இருப்பேன், நீ நரகத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு வழி சொல்ல வேண்டாம். நரகத்தை சொல்லி ஒண்ணுமே ஒண்ணு பண்ணி காலட்சம் முடியும் போது சுகமா முடிக்கணும். அங்க வந்து ராத்திரிலாம் நீங்க ஒரு சம பண்ணிட்டே இருப்பேன் அப்படி முடிச்சாச்சுன்னா சுவாமி இவ காலட்சம் கேட்ட மாதிரி. அப்ப ராத்திரினா கிருஷ்ணானுபவம் இருக்குன்னா ஆனந்தம். அதே போல நரகத்தை சொல்லி முடிச்சுன்னா நான் பயந்துட்டே இருக்கணும். அதனால என்ன, அது மீது வெளில வர்றதுக்கு வழி சொல்ல வேண்டாமான்னு கேட்க. அப்பதான் அஜாமீர சரித்திரம், ஆச்சரியமான தெரியும். 6வது ஸ்கந்தத்தை தெரிவிக்கிறார். அஜாமீரம்னா நாம சங்கீர்த்தனம் எப்படி பண்ணணும், நாம சங்கீர்த்தன பயன் என்ன, இந்த நாம சங்கீர்த்தனமே நரகத்தை தவிர்க்கும். காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்கப்பாய்ந்து நாவலில் குழிதருகின்றோம் நமந்தம தலைகள் மீது மூல உண்டு வைந்த முதல்வர் நின்னாமம் கட்ட ஆவலில் புலம கண்ட அரங்கமான அருளாழ்ந்துட்டு. அப்ப நாம சங்கீத வைபவத்தை முடிச்சார். இதுங்க 6வது ஸ்கந்தம். 6வது ஸ்கந்தத்துல முடிஞ்சதுக்கு அப்புறம் 7வது ஸ்கந்தம் வந்தது. 7வது ஸ்கந்தத்துல முழுசும் பழைய கதை, முழுசும் பழைய கதை. அப்படின்னா இரண்யாட்சகனை பகவான் எப்படி கொன்றான், கூட பிறந்த இரண்ய கசுபுவை எப்படி கொன்றான், அவனுக்கு எப்படி கோபம் ஏற்பட்டது, அவன் வயிற்றுல பிறந்த பிரகலாதன் அவனுடைய சரித்திரம் என்ன. அப்ப இரண்யாசன் எங்கே பகவான் என்று கேட்க, இது ஒரு தூணிலே இருக்கான் என்று சொல்ல, அப்ப அந்த குழந்தை காட்ட அதே தூணிலே பெருமான் தோன்றினான் இல்லையா நரசிம்மமாக, அந்த குழந்தைக்கு அனைத்து அனுகிரகித்து பண்ணான் தான் ஸ்ரீ நரசிம்ம அவதார சரித்திரம். இதெல்லாம் எங்க தெரியுது? 7வது ஸ்கந்தம் 8வது ஸ்கந்தம் என்ன, 9வது ஸ்கந்தம் இதெல்லாம் வரப்படுது. 7வது ஸ்கந்தத்துல நரசிம்ம அவதாரம். அதுக்கப்புறம் 8, 9 ஸ்கந்தம். 8, 9 ஸ்கந்தத்துல ராமாவதாரம் என்ன, மச்ச அவதாரம் என்ன, வாமன அவதாரம் என்ன, அமிர்தவதனம். திருப்பார்க்கடல கலைஞாரம் அமிர்தவதனம். அந்த அமிர்தவதனம் பண்ணி மோகினி அவதாரம், அதாவது மோகினி அவதாரம் பண்ணாங்க, அந்த கதையெல்லாம் வரப்படுது. அதுக்கப்புறம் கடைசியா 12வது ஸ்கந்தம் வரையும் கண்ணனுடைய சரித்திரத்தை பூர்ணமா சொல்ல போறார். கண்ணனுடைய சரித்திரத்தை பூர்ணமா சொல்றார். ஆக இப்ப 5வது ஸ்கந்தத்தின் கடைசியில நரகத்தை பத்தி சொல்ல போறார். மேற்கொண்டு நம்ம பார்க்க போறோம். நரகத்தை பத்தி சொல்ல போறார். நரகத்தை ஒன்றும் பயம் ஒண்ணும் இல்லை, நம்ம போக மாட்டோம். ஏன் சொல்றேன், அவ்வளவு தைரியமா சொல்றேன், உறுதியோட சொல்றேன், நம்பிக்கையோட சொல்றேன். எப்ப ராமானுஜர் திருவடி பத்தி நமக்கு இருக்காம கிடையாது. தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் முன்னை வினையகல மூங்கில் குடியமுதன் வண்ணம் கடத்தமல போதிரண்டும் என்னுடைய சென்னைக்கு அணியாக கேட்டினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான். தென்புலத்தான யமபட்டணம். யமபட்டணத்துக்கு நாங்க போக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா எனக்கு நான் பண்ண புண்ணியத்தினால இல்ல, ஒண்ணும் பண்ணல. புண்ணிய நோன்பு புரிந்து விலேன் அடிபோட்டு செய்யும் நொண்டரன் கேள்வி நுவண்டு விலேன் செம்மனூர் புலவருக்கு என்னரும் கீர்த்தி ராமானுஜா இன்றினே புகுந்தியல் கண்ணுள்ளும் நெஞ்சிலும் நின்றையித்தாரும் கட்டுரை என்று தரையார். நாம ஒரு புண்ணியம் வரல, ஆனா புண்ணியரான ராமானுஜன் என்னுடைய மனசு ஹிருதயத்துக்குள்ள இருக்காரு. எப்பொழுதும் எதிராஜன் வடிவடையின் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் எப்ப இருக்காரோ இனி யமபடல் வந்தாருன்னா இது தொடர்படியாக தெரிகிறானோ. காவலில் புலனை வைத்து கணிதன்னை கடக்கப்பாது நாவலிட்டு விழுதற்கின்றோம் நமந்தவர் தலைகள் மீதே யமபடருடைய தலையில நம்ம கால வைப்போம். சாமி கேட்டாலே பயமா இருக்கு, கால வைப்போம்னா வைப்போம். ஏன்னா திருநாம சங்கீர்த்தனம். அது மாதிரி இங்க இருந்தா ராமானுஜ வைபவத்தால திரிடீகித விதிஞ்சாதி இளம்பிச்சை விபூதயதா ராமானுஜ பதாம்போஜ சமாசீன சாலினதா என்று சொல்லக்கூடிய
அந்த நரகத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். 5வது ஸ்கந்தத்தை முடிக்கிறார். முடிச்சதுக்கு அப்புறம் அதற்கு மேல பூர்த்தியா 6வது ஸ்கந்தம் என்ன, 7வது ஸ்கந்தம் என்ன, இதெல்லாம் என்ன அஜாமில உபாத்தியான்னு சொல்லி நாம சங்கீதம் பூர்த்தியா சொல்லி அதற்கு நாம சங்கீதம் முக்கியமானது. இருக்கிற பாவத்தெல்லாம் படித்தான் அஜாமிலன் கடைசியில மோட்சத்துக்கு போயிட்டான். சுவாமி அந்த மாதிரி வெளியே இருந்தா சொல்லுங்க, நாங்க கூட அந்த மாதிரி வெளியே நிலையில இருந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருந்திருந்தா நாங்களும் பண்றோம்னா எப்படி பண்ணாலும் பார்க்கணும், எப்படி கிடைச்சதுன்னு பார்க்கணும். பாவத்தை பூர்த்தியா பண்ணிட்டு அந்த மாதிரி வெளியே இருந்தா நல்லா இருக்கு பேசுவாங்க. இல்ல மேற்கொள்ள பார்க்கணும். அப்ப அப்படி கடைசியில மோட்சத்துக்கு போயிட்டோம். அந்த அந்த அது நாமசங்கீர்த்தன வைபவம். அந்த வைபவம் என்னன்னா அப்புறம் நரசிம்ம சரித்திரம், பிரகலாத சரித்திரம், இருக்கவே இருக்கு கண்ணன் பெருமானோட சரித்திரம், ஆச்சரியமான சரித்திரம். அதையும் பார்க்க போறோம். என்னன்றது நாளைவன் காலத்தால இதே 10 மணி கொண்டு சாயங்காலம் ஆச்சரியமான எத்தீந்திர தீபிகா முக்கியமான விஷயங்களை நாளைக்கு வரும். சாயங்காலம் போறது என்னென்ற அவசியம் வரும்படி பிரார்த்திக்கிறேன். இப்ப ஏதாவது சந்தேகத்தை அவசியம் கேட்கக்கூடிய பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் பெருமானாத்தியர் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், பகவதாவின் திருவடிகளே சரணம். சுவாமி நமஸ்காரம். சொல்லுங்க. சுவாமி இப்ப ஒரு இது சொன்னீங்க, சாத்திய பக்திக்கும் சரணாகதி இதுக்கும், நம்ம சரணாகதியும் சாத்திய பக்தி தானே? சரணாகதி பண்ணிட்டு நம்ம பண்ற இதெல்லாம் சாதனமா சாத்தியோபாயம். சரணாகதி வந்து சித்தோபாயம். ஓ, சாத்திய உபாயம் சொன்னீங்களா? சாத்திய பக்தி இல்ல, சாத்தியோபாயம். ஓகே ஓகே. ஏன்னா நம்மளும் சாத்திய பக்தி தானே சுவாமி. அதாவது நம்ம சரணாகதி பண்ணிட்டு சித்தோபாயமா நம்ம பெருமாள் திருவடியை பிடிச்சிடறோம். பெருமாள் பக்தி வேறு, சாத்தியோபாயம் வேறு. ஓகே. என்ன சாத்தியோபாயம்னா என்னுடைய முயற்சியாலே பகவானை பட்டுவது சாத்தியோபாயம். சாத்திய பக்தின்னா பக்தியை நான் சாதிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். பக்தியை பகவான்கிட்ட காமிக்கிறேன். அந்த பக்தியே சாத்தியம், பக்தியே பிரயோஜனம். அந்த பக்தியை கொண்டு இன்னொன்னு பிரார்த்திக்கிறேன். அதுதான் சாத்திய பக்தி. ஓகே. சாத்தியோபாயம் வேறு, சாத்திய பக்தி வேறு. அதாவது பக்தி யோகம், சாத்திய உபாயன்றது பக்தி யோகம். பக்தி யோகம், சாத்தியோபாயம் பக்தி யோகம். கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம் சாத்தியோபாயம். அடியன் சுவாமி. சுவாமி இன்னொரு இது, இந்த ஜடபரதர் விஷயத்துல கரெக்டு எல்லாமே அழகா தேவரை சாதிச்சதெல்லாம் புரிஞ்சுது. அதாவது இது உடல் வேறு, ஆத்மா வேறு. ஆத்மா இந்த உடலோடு சேர்ந்து இருக்கும் போது எல்லா வழியும் தெரியுது. உடலை விட்டு அது போகும்போது அந்த உடலுக்கு எதுவுமே தெரியாது. அது வரைக்கும் சூப்பரா புரியுது. இப்போ ஒரு உடல் வந்து தவறு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். உடல்ல ஒரு ஜீவன் தவறு பண்றான்னு வச்சுக்கோங்க, அந்த பலனை அனுபவிக்கிறது அந்த உடலோட ஒட்டி இருக்க ஆத்மா தானே. ஆத்மா அனுபவிக்க முடியாது. அப்ப அந்த உடல் தானே, ஆத்மா தானே புண்ணியத்தையும் பாவத்தையும் இது பண்ணுது. அது சரீரத்தை வைத்துக் கொண்டு இவன் கர்மாவை பண்ணுகிறான், கர்மாவை அனுபவிக்கிறான். சரீரத்தை வச்சுதான் கர்மா பண்ணுறான். ஏன்னா ஆத்மா தனியா இருந்து வச்சுக்கேன், புண்ணியமும் பண்ணாது, பாவமும் பண்றது. ஆத்மா சரீரம் ஏற்பட்டதான் கர்மாவே கிடைக்கிறது. கரெக்ட். இந்த சரீரம் கிடைக்கிறது. இப்ப அந்த கர்மா கிடைச்சதுக்கு அப்புறம் இவன் வந்து அந்த கர்மத்தை அனுபவிக்கிறானோ, அது சரீரம் அனுபவிக்கிறது, ஆத்மா தான் அனுபவிக்குது. ஆத்மா தான் அனுபவிக்குது. ஆமா, ஆத்மா இல்லைன்னா சரீரம் அனுபவிக்காது. ஆனா சரீரம் இல்லைன்னா ஆத்மாவை அனுபவிக்க முடியாது. அசரீரியா எதுவும். நரகத்துக்கு போறோம், பண்ணின பாவத்தை நரகத்துல அனுபவிக்கணும். அங்க ஒரு சரீரத்தை கொடுக்குறாங்க, அதுக்கு யாதனா சரீரம்னு பேரு. அங்க ஆத்மாவே என்ன பக்கம் வாட்டலான்னா கிடையாது. ஆத்மாவை அழிக்கவே முடியாது. ஆத்மாவுக்கு ஒரு சரீரத்தை கொடுக்குறான். அந்த சரீரத்தை தான் என்ன பப்படல வாக்குறது, நெருப்ப கொடுக்கறது, என்னென்ன உண்டு, கிருமி போஜனம் என்னென்ன உண்டு, அதெல்லாம் சரீரத்துக்கு தான். ஆனா ஆத்மா இருக்கும். ஓஹோ. அப்ப சரீரம் இருந்தா தான் வலியை அனுபவிக்க முடியும் ஆத்மா. சரீரம் என்னன்னா வலியை அனுபவிக்க முடியாத ஆத்மா. அதே போல சரீரம் இருந்தாதான் பாவ புண்ணியங்களே ஏற்படும். சரீரம் இருந்தாதான் சரணாகதியே பண்ண முடியும். சரீரம் வேணும், ஆனா எதுக்கு வேணும்?
சரீரமே நமக்கு இங்க இருக்கிறதுக்கு அந்த வழி பண்றது, பகவானை அடைவதற்கு அந்த அறிவு பண்றது. கரெக்ட். சுவாமி நான் என்ன நினைச்சிட்டேன், இங்க வந்து அங்க எலக்ட்ரிபிகேஷனோ இல்ல இந்த பூத உடல் இதுக்கானதுக்கு அப்புறம் அது அசரீதியா இருக்கும், அதுதான் நரகத்துக்கு போகுதுன்னு நினைச்சோம். சொல்ற மாதிரி அங்க போய் அதுக்கு நரகத்துக்கு போனதுக்கு அப்புறம் இன்னொரு சரீரம் அங்க கிடைக்கிறது. ஓ, அப்ப அதே மாதிரி சுகத்திலையும் அங்க வேற ஒரு சரீரம் கிடைக்குமா சுவாமி, அங்க இருக்கிற சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு? எங்க சொர்க்கத்துக்கு போல வேற சரீரம் உண்டு. சோ அப்ப எந்த லோகத்துக்கு போனாலும், பித்ருலோகம், இந்திரலோகம், சந்திரலோகம், எங்க போனாலும் ஒரு சரீரம் அது அதுக்கான அந்தந்த லோகத்துக்கான சரீரம் உண்டு. சரீரம் இல்லாத இடம் ஒண்ணு உண்டு, சொல்லுங்க. இப்ப டவுட் வந்துருச்சு சுவாமி, சரீரம் இல்லாத இடமே இல்லைன்ற மாதிரி தோணுது அடியனுக்கு. ஒரே ஒரு இடம் இருக்கு, கைவல் கார்த்தி. கரெக்ட். கிடையாது, கரெக்ட். தானே அனுபவிச்சுக்கிறோம். அப்பா, அது ஒண்ணுதான், எல்லாத்துலயும் சரீரம் உண்டு சுவாமி. ஆனா அங்க வந்து நரகத்திலயோ சொர்க்கத்திலயோ நம்ம கர்மா எதுவும் பண்ண முடியாது, ஒன்லி கர்ம பலனை அனுபவிக்க முடியும். பாபத்தை அனுபவிக்கிறதுக்காக அங்க போறோம், சொர்க்கத்துக்கு புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக போறோம். அதனால கர்மா புதுசா சேர்ப்பதோ கர்மா புதுசா நம்ம வந்து இது பண்றதோ அதெல்லாம் அங்க கிடையாது. கர்ம பூமி இந்த பூமி தான், இந்த பாரத தேசம் தான். ஓ, அதனாலதான் அங்க அக்கௌண்ட் முடிஞ்சு போச்சு, அந்த புண்ணிய அக்கௌண்ட் முடிஞ்சு போச்சு, தலைகீழ தள்ளி விட்டுறாரு. அந்த புண்ணியம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா அங்க திரும்பி இங்க தள்ளிடுறாங்க. நீ பேலன்ஸ் இருக்கக்கூடிய கர்ம பாபங்களை இங்க அனுபவிக்கணும். அப்ப இங்க இருக்கிற சரீரத்தோட இது வேற, அங்க இருக்கிற ஒவ்வொரு லோகத்துல இருக்கிற சரீரம் வேற. ஒண்ணுமே கிடையாது சுவாமி. இந்த வேட்டியை போட்டு இருக்கேன், நாளைக்கு வேற வேஷ்டி மாத்த போறேன், அடுத்த நாள் வேற வேஷ்டி மாத்த போறேன். இந்த ஜென்மால் இந்த சரீரம், அடுத்த ஜென்மால் இன்னொரு சரீரம், அடுத்த ஜென்மால் இன்னொரு சரீரம், சட்டையை போலதான் சரீரம். இல்ல, இது இந்த ஜென்மா ஆஃப்டர் ஜென்மா நமக்கு புரியுது சுவாமி. அதாவது இதே பூலோகத்துல நம்ம இன்னொரு ஜென்மம் எடுக்கிறோம், ஒரு தாயின் கருப்பையில வந்து விழறது, அது இன்னொரு சரீரம் எடுக்கிறோம், அது புரியுது. பட் நம்ம ஒரு இந்த பூலோகத்துக்கு வரதுக்கு அப்புறம் இன்னொரு வேற அந்த நரகம் சொர்க்கம்ன்றதுல நம்ம சரீரம் இருக்குன்றது எனக்கு அடியனுக்கு இப்பதான் தெரியுது. எங்க போனாலும் சரீரம் உண்டு. அப்பா, இங்கிருந்து சீவை குண்டம் போறது கூட சூஷ்ம சரீரம் எடுத்துட்டு போறோம், சரீரம் இல்லாம போல. அர்ச்சராதி மார்க்கத்தில் பாத்துக்கோமா, சூஷ்ம சரீரம் எடுத்துட்டு போறோம். அந்த சூஷ்ம சரீரம் கழியறது எங்க விரஜானத்துக்கு. ஆனா அங்கேயும் ஸ்ரீவைகுண்டத்திலயும் நமக்கு இன்னொரு சரீரம் கிடைக்குது, திவ்ய சரீரம். அந்த விரஜானத்திலிருந்து மேல எழுதி கட்சியே அபராதமான திருமேனி கிடைக்கிறது. அப்ப அங்கேயும் திருமேனி உண்டு. உண்டு, ஸ்ரீவைகுண்டத்து திருமேனி உண்டு. சரீரம் இருந்தா தான் கைத்தறி பண்ண முடியும். அப்பா, என்னுடைய மனசால கைத்தறி பண்ண அது வேறு. ஆனா கைக்கறி வந்து கையால தொட்டு பண்ணணும்னா சரீரம் இல்லைன்னா இப்படி பண்றது. சொன்ன அதே மாதிரி சரீரம்ன்றது நீங்க சொல்ற அந்த இந்த அன்னமய கோஷா பஞ்ச கோஷங்கள் சொல்றோம், அந்த எல்லா கோஷமும் சேர்ந்துதான் சரீரம்னு சொல்றேன். இப்ப மனசும் பஞ்ச பிராணங்கள், அதுல ஒரு பிராணம் போயிடுச்சுன்னா கூட சரீரம் போயிடும். அந்த பஞ்ச பிராணங்கள் ஒழுங்கா இருக்கிறது சரீரம் ஒழுங்கா இருக்கும். இல்ல, என்னோட கேள்வி என்னன்னா, அந்த ஸ்தூல சரீரம்ன்றது மட்டும்தான் சரீரமா, இல்ல எல்லாமே மனசுன்னு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேலே, மனஸ்தத்துவம் அச்சித்தத்துவம் தான், அதுவும் சரீரத்துலாம் சேருது. ஆனா இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய பஞ்ச இந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியர்களுக்கு தலைவனாக மனஸ்தத்துவம் இருக்கு. நம்ம இதுல பார்த்து பண்றது பஞ்ச ஞானேந்திரியம், நீ இப்படி பண்ணு, நீ இப்படி பண்ணு, இப்படி பண்ணு மனஸ்தத்துவம் கமாண்ட் பண்றது, அதுவும் அச்சித்தத்துவம் தான். அச்சித்தத்துவம் அது கொஞ்சம் ஞானம் கிடையாது. மேல பார்க்க போறோம், எத்தீர்த்த தீபிகால மேல பார்க்க போறோம். அதான் அது சாத்விக அகங்காரத்துல இருந்து வந்தது மனசு, மற்றபடி இதுல அந்த இதெல்லாம் வரும். ஓகே ஓகே, மேல பார்க்க போறோம். அடியன் சுவாமி இப்பதான் ரொம்ப நல்லாவே புரியுது. அப்ப சரீரம் இல்லாத ஒரு இது இருக்கு, அது நீங்க சொல்ல மாதிரி கைவல்யம். ஆமா, அது கைவல்யம். அதான் இங்கே சங்கல்பம் பண்ணிடுறானே, சரீரம் வேண்டாம். சரீரம் இருந்தாத்தான் சுவாமி பாப புண்ணியங்களே வருது, வேண்டாம். சரீரம் அனுபவம் வேண்டாது. நான் எதுக்கு பகவான் அனுபவிக்கணும், என்ன நானே அனுபவிச்சுக்கிறேன்.
அப்படியே அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அது ஆனந்தம் சுவாமி. அது எனக்கு அது கேட்க அது தேவையில்லை. அது நமக்கு நம்ம அது சம்பிரதாயம். பச்சையா சொல்லணும்னா ஆணை ஆணை அனுபவிக்கிற மாதிரி கிடையாது. ஒரு ஆண்மகனை ஆண்மகன் அனுபவித்தார் இப்படியோ, ஒரு பெண்களை ஒரு பெண்களை அனுபவித்தார் இப்படியோ, அது போலதான் கைகழிக்கணும். ஒரு ஆணை பெண் அனுபவிக்கணும், பெண்ணை ஆணை அனுபவிக்கணும். அதை விட்டு ஆணை ஆணை அனுபவிச்சா அப்படியே அது ஒத்துக்கொள்ளப்படவில்லை. சாஸ்திர சம்மதம் கிடையாது. ஆனா இன்னைக்கு வெளியூர்ல அது இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் சாஸ்திர சம்மதம் இல்லையா, அதோட வெளியூர்ல இருக்கு. அப்ப நம்ம பரமாத்மா வந்து புருஷோத்தமன், நம்ம வந்து பெண். அதுதான் அதுதான் அத்தனை பேரும் பெண் சுபாவம் படைத்தவர்கள். எல்லா ஆத்மாக்களும் பெண் சுபாவம் படைத்தவர்கள். ஆனாதான் ஆழ்வார்களுக்கு நாயிகா பாவம் உண்டு, ஆண்டாளுக்கு புருஷ பாவம் கிடையாது. அவங்களும் ஜீவாத்மா தான். ஆனா ஜீவாத்மா தான். ஆனா உடல் ஸ்தூல உடல்ல பார்த்தா அது பெண் உடல். அவ்வளவுதான். அடியன் சுவாமி, அடியன். தன்யோஸ்மி சுவாமி. சாயங்காலம் 5 மணிக்கு எத்தீங்க அவசியம்.